والصلاة والسلام على من أرسله الله رحمة للعالمين هاديا وبشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا. أما بعد، أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. لا خير في كثير من نجواهم إلا من أمر بالصدقة أو معروف أو إصلاح بين الناس ومن يفعل ذلك ابتغاء مرضات الله فسوف نؤتيه أجرا عظيما. قال رسول الله صلى الله عليه وسلم: ما من دعوة أسرع إجابة من دعوة غائب لغائب، أو كما قال سيدنا حبيبنا صلى الله عليه وسلم. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. لا حول ولا قوة إلا بالله العلي العظيم. அல்லாஹ் ஜல்ல ஷான்ஹு வ தஆலாவின் பேரருளால் புனிதம் நிறைந்த நமது உயிரின் மினிய உத்தம திருநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உதய தினத்தை முன்னிட்டு இஷ்கே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 11ஆம் ஆண்டு மீலாது விழா தொடர் சொற்பொழிவு முன்னிலை வகிக்கக்கூடிய கண்ணியத்திற்குரிய உலமா பெருமக்களே, பெரியவர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷான்ஹு வ தஆலாவின் பேரருளால் அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறப்பை முன்னிட்டு அவர்களை பற்றி பேசுவதற்கும் கேட்பதற்கும் தௌஃபீக் அளித்த அல்லாஹ்விற்கு எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி பேசுவது கேட்பது என்பது அது ஏதோ தற்செயலாக நடைபெறக்கூடிய காரியமாக இருக்காது. யாருக்கு அல்லாஹ் அருள்புரிந்திருக்கின்றானோ அவர்களுக்குத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி இன்முகத்தோடு பேசுவதற்கும் சந்தோஷத்தோடு கேட்பதற்கு உண்டான நசீபு கிடைக்கும். அந்த வகையில் அல்லாஹ் ஜல்ல ஷான்ஹு வ தஆலா நம் எல்லோரையும் தேர்ந்தெடுத்திருக்கிறான் என்பது நாம் பாக்கியம் பெற்றவர்கள். அந்த அல்லாஹ் வழங்கிய நியாமத்திற்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டவர்கள் என்பதை நாம் விளங்க வேண்டும். நம்ம விழாவை சிறப்பிக்கிறோம் அப்படின்னு சொல்லப்பட்டாலும், நாம் விழா சிறப்புகிறது என்று சொல்லப்பட்டாலும் கூட, ஆனால் உண்மையில் நாம் இந்த விழாவில் கலந்து கொள்வதன் மூலம் நாம் சிறப்பு பெறுகிறோம். ஹஸரத் ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு சொல்வார்கள்: மா மதஹ்து பி மகாலத்தி முஹம்மத், நான் எனது வார்த்தைகளால் எனது கவிதைகளால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் புகழ்ந்து விடவில்லை, அவர்களை புகழ்வதன் வழியாக எனது கவிதைகள் புகழ் பெற்றுவிட்டது அப்படின்னு சொல்லுவாங்க. உண்மை அதுதான், ஹக்கீகத், யதார்த்தம் அதுதான். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுடைய கிருபையினால் தொடர்ந்து அல்லாஹ் ஜல்ல ஷான்ஹு வ தஆலா இந்த நசீபை நமக்கு தருகிறான். எங்களுக்கும் குறிப்பாக எனக்கும் தொடர்ந்து இந்த வாய்ப்பில் பங்கெடுத்துக் கொள்வதற்குண்டான ஒரு மிகச்சிறந்த பாக்கியத்தை நீங்கள் வழங்குகின்றீர்கள் என்பதை பெருமிதத்தோடு சந்தோஷத்தோடு சொல்லிக்கொள்கிறேன். அல்லாஹ் நம் எல்லோரையும் கபூல் செய்வானாக. நாளை மறுமையில் நாம் எல்லோரும் அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களோடு சொர்க்கத்தில் இருக்கும் நசீபை அல்லாஹ் தருவானாக. அல்ஹம்துலில்லாஹ். தொடர்ந்து பேசப்படுகிறது, ஒவ்வொரு வருடமும் பேசப்படுகிறது 12 தினங்கள். அதனால் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு குறிப்பிட்ட தலைப்புகள் கொடுக்கப்பட்டு அதன் வழியாக அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பது நோக்கம். அந்த அடிப்படையில் இன்று எனக்கு சமூக சேவைக்கான அவசியமும் காலத்தின் தேவையும் என்று ஒரு தலைப்பை வழங்கியிருக்கின்றீர்கள். காலத்தின் தேவையும் அப்படித்தான் இருக்கிறது. ஏதோ உதவி என்பது நம்ம நினைக்கிற மாதிரி ஏழைகளுக்கு செய்வது மட்டும் உதவி அல்ல. ஏழைகளுக்கு செய்வது மட்டும் உதவி அல்ல. எத்தனையோ கோடீஸ்வரர்கள் நம்மிடம் உதவியை எதிர்பார்க்கிறார். அவங்கள்ட்ட கோடிக்கணக்கில் பணம் இருக்கு. ஆனால் ஒரு தகுதியான நபர்களை பார்த்து தன்னுடைய பிரச்சனையை சொல்றதுக்கு ஆள் கிடைக்கல.
அவங்களுக்கு ஒரு 1/4 மணி நேரம் 1/2 மணி நேரம் கொடுத்து நம்ம பேசுகிறோம்னு வச்சுக்கோங்க, இதுவும் பெரிய சேவை. நம்ம நினச்சிட்டு காசு பணம் கொடுக்கறது மட்டும் அல்ல, எல்லா இடத்தையும் சொல்லலாம். சொல்லுவாங்க, ஒரு 2 சகோதரர்கள், இவரிடம் இவருக்கும் தேவை இருக்கிறது. ஆனால் அவர் மொழி இவருக்கு தெரியாது, இவர் மொழி அவர்களுக்கு தெரியாது. எனக்கு 2 மொழியும் தெரியும். நான் இடையில் இவர் சொல்வதை அவரிடத்திலும் அவர் சொல்வதை இவரிடத்திலும் சொல்கிறேன் என்று சொன்னால் இதுவும் சதகா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படியானால் ஒவ்வொரு கட்டத்திலும் தேவைகள் மனிதர்களுக்கு இருந்து கொண்டே இருக்கின்றன. யாருக்கு அல்லாஹ் நசீபை தருகிறானோ அவற்றை பயன்படுத்தி நன்மைகளை பெறுவதற்குண்டான வாய்ப்பை பெறுகிறோம். இதை நம்ம சொல்லுகின்ற பொழுது மக்கள் சேவை, சோஷியல் சர்வீஸ், இப்படி எல்லாம் சொல்லலாம். இதில் கூட ஒன்று இருக்கு, இவற்றையெல்லாம் நமக்கு கற்றுக் கொடுத்தது யார்? இவற்றுக்கு காரணம் யார்? உலகமே பயந்தது, கொரோனாவை கண்டு பயந்தது. சொந்த பெற்றோர்களை பார்ப்பதற்கு பிள்ளைகள் தயாராக இல்லை, உறவுகள் தயாராக இல்லை. எல்லாத்தையும் கவனிச்சுக்கிட்ட டாக்டர் மௌத்தாயிடுறாரு, அவரை அவங்களுடைய கபர்ஸ்தானில் அடக்க மாட்டேன்ட்டாங்க. கைரக்கவங்க அவருடைய கபர்ஸ்தான் எத்தனையோ பேருக்கு உதவி செஞ்ச டாக்டர்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் இருக்கட்டும், இப்போ அவர் கொரோனாவில் மௌத்தாயிட்டார் அப்படின்னு நம்புகிறாங்க. அதனால் அவரை அடக்கம் பண்ண முடியாது. அடித்து துரத்துனாங்க, வண்டிகளில் கல்லோட்டு எரிஞ்சாங்க, எங்கேயோ கொண்டு போய் அடக்கம் பண்ணக்கூடிய சூழலெல்லாம் ஏற்பட்டார். இப்படிப்பட்ட காலத்தில் ஆனால் ஒரு சாரார் சொந்தத்து ஜனாசா இல்லை, அப்பா அம்மா ஜனாசா இல்லை, அண்ணன் தம்பி ஜனாசா இல்லை, யாருன்னே தெரியாத ஜனாசா, முஸ்லிம்களுடைய ஜனாசா மட்டும் இல்லை, யாருடைய ஜனாசா அதை நாங்கள் அடக்கம் பண்ணுறோம்னு சொன்னாங்க. அதற்கு காரணம் அவர்களுக்கு உயிர் மீது விருப்பமில்லை என்பதோ உயிருக்கு பயமில்லை என்ற அர்த்தம் அல்ல. எங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்தது கஷ்டத்தில் இருக்கவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொன்னாங்க. ஒரு ஜனாசா மையத்தை எப்படி அடக்கணும்னு சொல்லி தந்தாங்க. அதனுடைய கௌரவத்தை பாதுகாக்க சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இறந்தவங்களுக்கு இறந்த குடும்பத்திற்கு உதவி செய்யணும், இறந்த ஜனாசாவுக்கு உதவி செய்யணும். இது தார்மீக கடமை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்கள் ஒரு சகோதர முஸ்லிமுக்கு செய்ய வேண்டிய கடமைகளில் ஒன்று, அவருக்கு உடம்பு சரியில்லைன்னா நீங்கள் போய் பார்க்கணும், அவர் மௌத்தாயிட்டா அவர் கூட இருந்து அடக்கம் செஞ்சுட்டு வரணும். அதுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நன்மையை சொல்கிறாங்க, இவ்வளோ நன்மை கிடைக்கும். இவைகளெல்லாம் இந்த உம்மத் இந்த பணியில் தங்களை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் என்பதுதான் அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு கற்றுத்தந்தது. அப்படி இல்லைன்னு சொன்னால் நம்மளும் அவங்கள மாதிரி தான் இருப்போம். அப்போ நமக்கு என்ன இருக்கு? நாம் அப்படி ஈடுபட முடிகிறது, நம் பிள்ளைகள் ஈடுபட முடிகிறது, அதில் ஒரு அக்கறை இருக்கு அப்படின்னு சொன்னால் அதற்கு முழு முதற் காரணம் நம்முடைய ஈமான், அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டுது. இன்னைக்கு சகோதரர் தம்பி சொன்னாங்க வயநாடை பற்றி, அங்கு கூட உதவி செய்கின்ற மனிதர்களில் பெரும்பாலானவர்களை பார்த்தால் முஸ்லிம்களாகத்தான் இருக்கிறாங்க. அப்படின்னா என்ன, அவங்கள்ட்ட மிதமிஞ்சி கொட்டி கிடக்குதா, மற்றவங்கள்ட்ட இல்லையா, அல்லது இவங்கெல்லாம் வேலை வெட்டி இல்லாமல் இருக்கிறாங்களா? அப்படி இல்லை. நம்முடைய உடலின் ஒரு பகுதிக்கு பாதிப்பு ஏற்படுகின்ற பொழுது இதர பகுதிகள் எப்படி உதவி செய்ய வேண்டுமோ அப்படித்தான் இந்த சமூகத்திற்கு உதவியாற்ற வேண்டும் என்று எங்களுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத் தந்திருக்கிறாங்க என்பதுதான் நம்முடைய நிலை. மோமின்களே, இந்த உலகத்தில் பொது சேவை, சமூக சேவை, பொது தொண்டு, அதுக்கு எந்த வார்த்தை சொன்னாலும் சரி, எங்கள் நபியை விட சிறந்தவர்கள் யாருமே இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விட அல்லாஹ்வே சொல்றான், வமா அர்ஸல்னாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரஹ்மத்துல் லில் ஆலம், ஆலம்க்கு அர்த்தம் ஆலமீன் அப்படின்னு சொல்லி அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரஹ்மத்துல் லில் ஆலமீன் சொல்லுவாங்க. ஆலமீனுக்கு ரஹ்மத். ஆலம்டா என்ன, ஆலமீன்டா என்ன? ஆலம் என்பதின் பன்மை சொல் புளூரல் ஃபார்ம் ஆலமீன். ஆலம் அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? மா சிவல்லா. ரொம்ப சுருக்கமா சொன்னா, அல்லாஹ் அல்லாத எல்லாம் ஆலம். மா சிவல்லா, அல்லாஹ் அல்லாத எல்லாமே ஆலம். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மோமின்களுக்கு மட்டும் ரஹ்மத் இல்லை, ஒட்டுமொத்த மனித சமுதாயத்தின் ரஹ்மத் பெருமானார். மனித சமுதாயத்துக்கு மட்டுமல்ல, எல்லா ஜீவராசிகளுக்கும் ரஹ்மத் பெருமானார். எல்லா ஜீவராசிகளுக்கு மட்டுமல்ல, பூமி வானம் எல்லாத்துக்கும் ரஹ்மத். தண்ணீருக்கு ரஹ்மத். பூமியில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி தர்றாங்க.
கிடக்கிற தண்ணீரில் போய் யாரும் யூரின் போயிடாதீங்க ஸல்லல்லாஹு சொல்லி தர்றாங்க. இன்னைக்கு நாம் செய்யக்கூடிய பல்வேறு காரணங்களால் வான்மண்டலத்தில் பிரச்சனை ஏற்பட்டது நமக்கு திருப்பி இடையூறை தருகிறது. செய்ய வேண்டாம் ஸல்லல்லாஹு சொல்றாங்க. இந்த உலகத்தில் உண்டான எல்லாவற்றின் மீதும் இறைவனின் அருள் என்று சொன்னால் அது எங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான். குறிப்பாக மோமின்கள் ஸல்லல்லாஹு அலைஹி பற்றி அல்லாஹ் சொல்லுவான், எல்லார் மீது ரஹமத்துன்னு சொன்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மோமின்கள் மீது சொல்லவா வேணும்? எவ்வளோ ரஹமத் இருந்திருக்கும். அந்த தம்பிகிட்ட கூட கொடுத்துருங்க போதும். சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொதுவாக ரஹ்மத்துன்னா மோமின்கள் மீது மௌலித் ஷரீஃப் டெய்லி ஓதுறமல், லகத் ஜாஅக்கும் ரசூலும் மின் அன்ஃபுசிக்கும் அஸீஸுன் அலைஹி மா அனித்தும் ஹரீஸுன் அலைக்கும் பில் முஃமினீன ரഊஃபுர் ரஹீம். லகத் ஜாஅக்கும் ரசூலும் மின் அன்ஃபுசிக்கும், உங்களிலிருந்து ஒரு நபி வந்திருக்கிறார், ஒரு தூதர் வந்திருக்கிறார். அஸீஸுன் அலைஹி மா அனித்தும், நீங்கள் கஷ்டப்பட்டால் அவங்களுக்கு கஷ்டமாயிரும், நம்ம கஷ்டப்பட்டால் அவங்களுக்கு கஷ்டமாயிரும். ஹரீஸுன் அலைக்கும், உங்கள் மீது பேராசையுடையவர்கள், எல்லா நன்மைகளும் உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்ற ஆசையுடையவர்கள். குறிப்பாக பில் முஃமினீன ரഊஃபுர் ரஹீம், மோமின்கள் மீது அளவில்லா அன்பாளர் அவங்க. ரഊஃப் ரஹீம்ங்கிறது அல்லாஹ்வுடைய பண்புகளில் ஒன்று, அப்படிதானே? அப்துர் ரഊஃப் அப்துர் ரஹீம் அப்போ அல்லாஹ்வுடைய பண்புகளில் ஒன்று. அல்லாஹ் இங்கே பெருமானாருக்கு சொல்கிறான், பில் முஃமினீன் ரഊஃபுர் ரஹீம். அந்த அந்த அன்பிற்கு அளவே கிடையாது, அளவே கிடையாது. ஒரு தடவை ஸல்லல்லாஹு மஜ்லிஸ் நடக்குது, வெளியிலேருந்து ஒரு பிரிவினர் உள்ளே வர்றாங்க. ஹதீஸில் வரும் முதல் பிரிவினர் அப்படின்னு வரும். அவங்க வர்றாங்க, ட்ரெஸ்ஸை வேஷ்டியை கொஞ்சம் இழுத்து கஷ்டப்பட்டு பிடிச்சிக்கிட்டு வர்றாங்க. என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டால், போதிய அளவில் ட்ரெஸ்ஸு இல்லை. இன்றைக்கி நம்மளுடைய ட்ரெஸ்ஸுக்கு லைட்டாக கலர் மாறிட்டால் நம்ம போடுறதுக்கு தயார் இல்லை. ட்ரெஸ்ஸு அவுரத்தை ஃப்ரீயாக விட்டால் மறைக்கிற அளவில் இல்லை. ஏதாவது கால் தெரிஞ்சிருமோ தொட தெரிஞ்சிருமோன்னு பயப்படுறாங்கன்னு அர்த்தம். அப்போ தானே இது வரும், கஷ்டப்பட்டு பிடிச்சிட்டு வரோம். அப்போ இதுக்கே கஷ்டம் அப்படின்னு சொன்னால் என்ன சாப்பிட்ருக்க முடியும்? மனுஷன் சாப்பாடை விட மானந்தான் முக்கியம், அதுக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்துருப்பாங்க. வறுமையின் அடையாளம் முகத்தில் அவ்வளவு தெளிவாக தெரிகிறது. உடையும் சொல்லுது, உடலும் சொல்லுது. வந்து உக்காந்தாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி தாங்கவே முடியாது. ஸல்லல்லாஹு உடனே மெம்பரில் ஏறினாங்க. மெம்பரில் ஏறி ஸல்லல்லாஹு அலைஹி ஒரு ஹுத்பா கொடுத்தாங்க. ஹதீஸில் வரும், 2 வசனம் தான் சொன்னாங்க. பெரிய விளக்கம்லாம் இல்லை, 2 வசனம். ஒன்று நம்ம நிக்காஹ்ல ஓதக்கூடிய வசனம், யா அய்யுஹன் நாஸு தகூ ரப்பக்கும் அல்லதீ ஹலகக்கும் மின் நஃப்ஸின் வாஹிதா وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء என்று தொடங்குகின்ற இந்த வசனம். இன்னொரு வசனம் சூரத்துல் ஹஷ்ருடைய கடைசி பகுதியில் வரக்கூடிய வசனம், யா அய்யுஹல்லதீன ஆமனு தகுல்லாஹ் வல் தன்துர் நஃப்ஸும் மா கத்தமத் லிகத் வத்தகுல்லாஹ் இன்னல்லாஹ் கபீரும் பிமா தஅமலூன். இந்த 2 வசனத்தை ஓதுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகிருக்கும்? இதுதான் சொன்னாங்க. சஹாபாக்கள் காணா, எல்லாம் போயிட்டாங்க. இப்போ நம்ம சொன்னால் கூட ரொம்ப நேரம் சொல்கிற மாதிரி இருக்கு, விளக்கம் சொல்கிற மாதிரி இருக்கு. விளக்கம்லாம் இல்லை, 2 வசனம் தான், ரத்தின சுருக்கம். என்ன விளங்க வைக்கணுமோ புரிய வைக்கணுமோ சலதாசத்தை புரிய வச்சாங்க. என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டால், ஒரே ஒரு அஸ்ஸலாமு அலைக்கும் ஹனீஃபாய் ஓதி காமிச்சாங்க. அந்த வசனத்தினுடைய கருத்து என்ன? நம்ம நிக்காஹ் ஹுத்பால் ஓதக்கூடியது, யா அய்யுஹன் நாஸு தகூ ரப்பக்கும் அல்லதீ ஹலகக்கும் மின் நஃப்ஸின் வாஹிதா. நீங்கள் ஒரே ஆத்மா, அசல் ரொம்ப அசல் பார்த்தா ஒன்று, யார்? ஆதம் அலைஹிஸ்ஸலாம். அதுக்கடுத்து அவங்கலேருந்து ஹலக மின்ஹா ஜௌஜஹா, உம்மாவை அல்லாஹ் படைச்சான், ஹவ்வா அம்மா. ஹலக மின்ஹா ஜௌஜஹா. அதுக்கடுத்து இந்த 2 பேர் வழியாக முழு மனித சமுதாயம், வபஸ்ஸ மின்ஹுமா ரிஜாலன் கஸீரன் வ நிஸாஅ, நிறைய ஆண் பெண்கள் வந்துருச்சு. அப்படின்னா என்ன அல்லாஹ் சொல்ல வர்றான்?
நீங்கள் எங்கே போனாலும் கடைசியில் உங்கள் அம்மா அப்பா யார் தான்? ஒரு ஆள் தான். அப்போ நீங்கள் எல்லாம் சகோதரர்கள். சல்லல்லாஹு இன்டைரக்டாக சொல்கிறாங்க, நீங்கள் எல்லாம் உடன்பிறவா சகோதரர்கள். சில சமயத்தில் நாம் நேரடியாக உடன் பிறந்த சகோதரராக இருப்போம், அல்லது உடன் பிறக்காத சகோதரர்களாக இருப்போம். உங்களுடைய சகோதரர்கள் இப்படி கஷ்டப்பட்டு வர்றதை நம்ம வேடிக்கை பார்க்க முடியுமா அப்படின்னு அர்த்தம். இது இந்த வசனத்தின் கருத்து. ரெண்டாவது ஒரு வசனம் சொன்னாங்க, யா அய்யுஹல்லதீன ஆமனு தகுல்லாஹ், முஃமின்களே அல்லாஹ்வை பயந்துக்கங்க, வல் தன்துர் நஃப்ஸும் மா கத்தமத் லிகதின், மறுமைக்காக என்ன தயாரித்து வச்சிருக்கோங்கிறதுல கொஞ்சம் கவனம் செலுத்திக்கங்கன்றான். அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ்வை பயந்துக்கங்க, மறுமைக்கு என்ன நீங்கள் முற்படுத்தியிருக்கீங்கிறத நீங்களாக பார்த்துக்கங்க அல்லாஹ் சொல்கிறான். அப்போ என்ன அர்த்தம்? சராசரி என்ன சொல்ல வர்றாங்க? நாம் எல்லோரும் மறுமையின் தேவையுடையவர்கள். நாம் எல்லோரும் மறுமையின் தேவையுடையவர்கள். மஸ்ஜித் நபவி கட்டுகின்ற பொழுது, மஸ்ஜித் குபா கட்டுகின்ற பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சேர்த்து ஸல்லல்லாஹு ஹித்மத் செஞ்சுருக்காங்க. சில சஹாபாக்கள் யாரை சொல்லுவாங்க, நாங்கள் செய்யணும்னு சொல்லுவாங்க. ஸல்லல்லாஹு என்ன வார்த்தை சொன்னாங்க தெரியுமா? நான் உங்களை விட பலகீனமானவனும் அல்ல, உங்களை விட தேவையற்றவனும் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. என்னையாலையும் வேலை செய்ய முடியும், எனக்கும் தேவை இருக்குன்னு சொல்கிறாங்க. யார்? ஒட்டுமொத்த தேவைகளுக்கெல்லாம் தேவைகளை பூர்த்தி செய்கின்ற பெருமானார் அல்லாஹ் ஒட்டுமொத்த இந்த உலகத்திற்கு ரஹ்மத்தாக அல்லாஹ் அனுப்பியிருக்கிறான். அந்த நபி ஸல்லல்லாஹு சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் என்ன கருத்து? சமூகம் யாரோடு சேர்ந்து இருக்கிறோமோ அவர்களை அரவணைத்து செல்ல வேண்டும், அவர்களை திருப்திப்படுத்த வேண்டும். இது தார்மீக கடமை. இந்த ஆயத்தை போதனோன்னு ஹதீஸில் வருது, இது மாதிரியான மஜ்மா இருந்துச்சு. சஹாபாக்கள் எல்லாம் எந்திரிச்சு போயிட்டாங்க. ஸல்லல்லாஹு அதைத்தான் சொல்ல வந்தாங்க, அதான் நோக்கம். எல்லாம் எந்திரிச்சு போயிட்டு அவங்கவுங்க வீட்டில் என்னென்ன இருக்குது. சஹாபாக்கள் ஏழையை ரொம்ப கஷ்டத்தில் வந்திருக்காங்க. அவங்க உணவு இருக்கிறவங்க சில பேர் உணவு எடுத்துகிட்டு வந்தாங்க, உணவுடைய ரா மெட்டீரியல் கொண்டு வந்தாங்க. சில பேர்கிட்ட ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்தாங்க. சில சஹாபாக்கள் கையில் எடுத்து நம்ம ஏதாவது கேரி பேக்கில் எடுத்துகிட்டு வரோம் இல்லை, இது மாதிரி கொண்டு வந்தாங்க. சில பேர் பெரிய கட்டப்பையில் கொண்டு வந்தாங்க. சில பேர் சாக்கில் வச்சு தூக்க முடியலை, இழுத்துக்கிட்டு வந்தாங்க. ஹதீஸில் வருது, இழுத்துக்கிட்டு வர்றாங்க. வந்தால் ஒரு பெரிய குவியலே வந்துருச்சு. ஒரு பக்கம் உணவு குவியல், இன்னொரு பக்கம் உடை குவியல் வந்துருச்சு. ஸல்லல்லாஹு அப்போ தான் சொன்னாங்க, மன் சன்ன சுன்னதன் ஹஸலதன் ஃபலஹு அஜ்ருஹா வ அஜ்ரு மன் அமில பிஹா. இந்த நேரத்தில் சொன்ன வார்த்தை. சஹாபாக்கள் இப்படி வர்றாங்கல்ல, இப்போ இவங்களை பார்த்து ஆஹா அப்போ நம்மளும் இப்படில செய்யணும். யாரும் சொல்லலை, முதலாக அவர்கள் செய்கிறார்கள். யார் ஒரு நல்ல காரியத்தை செய்து முன்னுதாரணமாக இருக்கின்றார்களோ அந்த நன்மையும் அவர்களுக்கு உண்டு. அவர்களை பார்த்து யாரெல்லாம் செய்ய ஆசைப்படுவட்டு செய்வார்களோ அவர்களை போன்ற நன்மையும் அவர்களுக்கு வழங்கப்படும். ஸல்லல்லாஹு இப்போ சொன்ன வார்த்தை, இந்த டயத்தில் சொன்ன வார்த்தை. தோழர்களே, பெரிய இது வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த முதல் சஹாபாக்களை கூப்பிட்டு அவங்களுக்கு ட்ரெஸ்ஸை கொடுத்தாங்க, சாப்பாடு கொடுத்தாங்க, சாப்பிட வச்சாங்க. ஹதீஸில் வருகிறது, அவங்கள ஃபஸ்ட்டு பார்த்தவொடனே ஸல்லல்லாஹு மெம்பரில் ஏறும்பொழுது முகத்தை பார்க்க முடியலை, அவ்வளோ வருத்தம் கவலை. ஆனால் அவங்களுக்கு ட்ரெஸ்ஸு கொடுத்து அவங்கள சாப்பிட வச்சதுக்கு பின்னால் கஅன்ன வஜ்ஹஹு முத்ஹிபத்துன், பெருமானாரின் முகம் தங்கத்தை போன்று ஜொலித்தது. என்ன அர்த்தம்? இந்த உம்மத்தை கஷ்டப்பட்டால் ஸல்லல்லாஹு கஷ்டப்படுவாங்க, இந்த உம்மத்தை சந்தோஷப்பட்டால் ஸல்லல்லாஹு சந்தோஷப்படுவாங்க. இப்போ நம்ம என்ன நினச்சிக்கிட்டு இருக்கோம், நம்ம என்ன விளங்கி இருக்கோம்? இப்படிப்பட்ட அல்லாஹின் திருத்துதர் ஸல்லல்லாஹு அல்லாஹ் நமக்கு நபியாக தந்திருக்கிறான். அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வைக்கக்கூடிய முஹப்பத், அந்த இஷ்க ரசூல் தான் நாளை மறுமையில் நம்மை ஷஃபாஅத்திற்கு தகுதியுடையவர்களாக ஆக்கும். அந்த ஷஃபாஅத்து தான் நம்மை நரகத்திலிருந்து பாதுகாக்கும், சொர்க்கத்திற்கு கொண்டு போகும். எல்லாம் இல்லை அல்லாஹ் நம்ம எல்லோருக்கும் அந்த நசீபை ரொம்ப தரட்டும். இப்போ நம்ம பார்க்குறோம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒட்டுமொத்தமாக ஒரு பக்கம் ரஹ்மத்துல் ஆலமீன், ஆலமுக்கே ரஹ்மத். அதான் சொல்ல ஆலம்டா மா சிவல்லா, அல்லாஹ் அல்லாத எல்லாம். அதில் அல்லாஹ் ஆலமீன்ட்டு பன்மையாக வேற சொல்கிறான். அதில் எத்தனை பன்மை இருக்க முடியும்? ஆலம் அல்லாஹ் அல்லாத எல்லாம்னா முடிஞ்சிருச்சு. அந்த அளவிற்கு மிகைப்பிற்காக சொல்லப்பட்ட வார்த்தை ரப்புல் ஆலமீன். அதே மட்டும் ரஹ்மத்துல் ஆலமீன், ஸல்லல்லாஹு எல்லாத்துக்கும் ரஹ்மத். அப்போ எங்கள் நபி யாருக்கெல்லாம் ரஹ்மத்தாக இருந்தார்களோ, நான் நபியை பின்பற்றுகின்றேன், லகத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா என்று சொன்னால் நானும் எல்லோருக்கும் ரஹ்மத்தாக இருக்க முயற்சி செய்ய வேண்டும். அப்படிதானே அர்த்தம்? இல்லைங்க, எங்கள் நபி ரஹ்மத். அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்த அத்தனை சிஃபத்துகளையும் தங்களுடைய உம்மத்திடமிருந்து பார்க்க ஆசைப்படுகிறான். சில விஷயங்கள் வெளிப்படையானது. இன்னைக்கு நம்ம இதில் சஃபா மர்வாக்கு மத்தியில் தொங்கோட்ட ஓடுறோம். ஏன் ஓடணும், என்ன அவசியம்? இது ரொம்ப டீப்பாக பார்த்தா புரியவே செய்யாது.
ஷைத்தானுக்கு கல்லெறிகிறோம், கஷ்டப்பட்டு கல்லெறிகிறோம். 4 கிலோமீட்டர் போக வேண்டியது இருக்குது, 5 கிலோமீட்டர் போக வேண்டியது இருக்குது. போய் அப்படியே திருப்பி சுற்றி விட்டுறாங்க. 10 கிலோமீட்டர் நடக்க வேண்டியது. சாஜியில் எவ்வளோலாம் கஷ்டத்தை சொல்கிறாங்க, ஆனால் கல்லெறிஞ்சிடுறாங்க. கஷ்டம் இருக்குது, கல்லெறிகிறாங்க. நடக்க முடியாதவங்கன்னா போய் கல்லெறிகிறாங்க. ஏன் கல்லெறியணும்? அல்லாஹ் தன் பிரியத்திற்குரியவர்களின் சில செயலை ரப்பு நேசித்து விட்டால் அதை மற்றவங்களும் செய்யணும் அல்லாஹ் ஆசைப்படுறான். அன்னை ஹாஜரா அம்மா ஓடுனாங்க, எனக்காக ஓடுனாங்க. நான் அவ்வளவு கஷ்டம், ஒரு இடத்துல கூட எனக்கு ஏன் இவ்வளவு சோதனை அப்படின்னு கேட்கவே இல்லை. இவ்வளவு வயசுக்கு பின்னால பெற்றெடுத்த குழந்தை, அந்த குழந்தையை கொண்டு வந்து இப்படி விட்டுட்டு போவீங்களா? அந்த குழந்தைக்கு கூட தண்ணி இருக்காதா? அந்த குழந்தைக்கு பால் கொடுக்குற எனக்கு தண்ணி கிடைக்காதா? என்கிட்ட ஒண்ணுமே இல்லையா? இப்ப என்ன ஆகும் நம்மளா இருந்தா? ஒற்றை வார்த்தை கேட்டார்கள். யாரை பார்த்து? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து. அல்லாஹு அமரக பிஹாதா, அல்லாஹ்வின் உத்தரவு தானே என்றார்கள். ஆம் ஆம். யார் சொன்னது? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஆம்னு சொன்னாங்க. அப்போ சும்மாவோட இருந்துடல. ஹாஜரா அம்மா சொன்னாங்க, இதன் லா யுதய்யுனா, அப்படியானால் அந்த ரப்பு எங்களை கைவிட மாட்டான், நீங்கள் போயிட்டு வாங்க. என்ன தைரியம் வேணும்? அனுப்பியாச்சு, தண்ணீர் இல்லை. சஃபா மருவாக்கு மத்தியில் அதுக்கு அந்த தண்ணியை தேடி தான் போனாங்க. சஃபாக்கு மருவா போகிறாங்க. மருவா இன்னைக்கு மார்பிள் கல், ஃபுல்லாக ஏசி, 10 அடிக்கு ஒரு இடத்துல தண்ணி, ஒரு சின்ன இது கூட இல்லை. அவ்வளவு 24 ஹவர்ஸ் சுத்தப்படுத்தப்பட்டு கொண்டே இருக்கிறது. இதில் 7 தடவை நம்ம சஃபா மருவாவை சை செஞ்சு முடிச்சிட்டோம்னா அப்படியே அசந்து போயிடுறோம். என்ன மார்பிள் போடப்பட்டிருக்கும், கரடு முரடான தரைகள் எப்படி இருந்திருக்கும். ஏற்கனவே பசியின் கொடுமை, கஷ்டம். பிள்ளையை நான் வெட்ட வெளியில் போட்டுட்டு வேற வந்திருக்கேன். ஒரு தாயின் மனம் எவ்வளவு துடித்திருக்கும், கஷ்டப்பட்டிருக்கும். ஆனாலும் அதை செஞ்சாங்கல்ல. அல்லாஹ் ஜல்ல ஷானுவ தஆலா அந்த காட்சியை ரப்பு பார்க்குறான். இந்த காட்சி உலகம் முழுவதும் செயல்படுத்தப்பட வேண்டும் என்று அல்லாஹ் விரும்பினான். ஹஜ்ஜின் வழியாக அல்லாஹ் தருகிறான். வேற என்ன சொல்ல முடியும்? இதை போன்றுதான் பெரும்பாலான அமல்கள். மூமின்களை சல்லதாசத்தை பொறுத்தவரை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்தில் வந்திருக்காங்க. சல்லதாசன் தங்களுடைய வாழ்க்கையில் என்னவெல்லாம் செய்தார்களோ அல்லாஹ் ஜல்ல ஷானுவ தஆலா அவைகள் அனைத்தும் அவர்களது உம்மத்திடத்தில் வெளிப்பட வேண்டும் என்று அல்லாஹ் ஆசைப்படுறார். நான் நபியை உயர்ந்து பேசுவோம், சல்லதாசை உயர்த்தி பேசுவோம். ஆனால் அந்த பண்பு நம்மிடத்தில் வராது அப்படின்னு சொன்னால் இதுக்கு என்ன மீனிங் கொடுக்க முடியும்? என்ன மீனிங் கொடுக்க முடியும்? ஹஸரத் இப்ராஹிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லுவாங்க, நாங்கள் துவா செய்கிறோம், அல்லாஹ் ஏற்றுக்கிறேன்னு சொல்கிறான், ஆனால் நடக்கலையே அப்படின்னு சில பேர் கேட்ட பொழுது சொன்னாங்க. பல காரணங்களை சொன்னாங்க. அதில் ஒன்று, அல்லாஹ்வின் ரசூலை நேசிக்கிறதாக சொல்கிறீங்க, ஆனால் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய விருப்பம் மாதிரி நடக்க மாட்டேங்கிறீங்களேன்னு சொன்னாங்க. சொல்கிறீங்க, நேசிக்கிறதா சொல்கிறீங்க, அந்த நேசம் எப்படி இருக்கணும்? அந்த நேசத்தின் அடையாளம் எப்படி இருக்கணும்? ஒருத்தருக்கு தெரியாமல் நம்மளை திட்டினவரை கூட மன்னிக்கிறதுக்கு தயாராக இல்லையே, தெரிஞ்சு திட்டினவரை எங்கிட்ட மன்னிக்கிறது? முஃமின்களே, அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்பு, வமா ஆதாக்கும் ரசூலு ஃபஹுதுஹு வமா நஹாக்கும் அன்ஹு ஃபன்தஹு. என் நபி என்னவெல்லாம் சொன்னார்களோ அப்படியே எடுத்து நடங்கள். என் நபி எதை விட்டெல்லாம் தடுத்தார்களோ அவைகள் அனைத்து விட்டும் விலகி நடங்கள். என் நபி உங்களுக்கு சொன்னதுக்கு பின்னால டவுட்லாம் வரக்கூடாது. வமா கான லில் முஃமினின் வலா முஃமினத்தின் இதா கலல்லாஹு வ ரசூலுஹு அம்ரன் ஐ யகூன லஹுமுல் ഖിയറத்து மின் அம்ரிஹிம். என் நபி ஒரு விஷயத்தை உங்களுக்கு சொல்லிவிட்டால் அதற்கு அடுத்து அதில் துளியளவும் இன்னொரு கருத்தை சொல்கின்ற அதிகாரம் கூட உங்களுக்கு இல்லை. ஆமன்னா சல்லம்னா, எங்கள் நபி சொன்னார்கள், அவ்வளவுதான். ஹஸரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஈமான். ஸல்லல்லாஹு மேராஜுக்கு போயிட்டு வந்த உடனே இறைமறுப்பாகிட்ட சொன்னா அவங்க ஏற்றுக்கிறாத பிரச்சனை இல்லை. அவங்க என்ன நினைச்சாங்க, ஆஹா நல்ல சப்ஜெக்ட் கிடைச்சிருச்சு, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு போன்றவங்களை நம்ம என்ன செஞ்சிடலாம், இந்த டயத்தில் நம்ம பக்கத்தில் இழுத்துடலாம் நினைச்சு வேகமாக போனாங்க. அபூபக்கர் நாயகத்துக்கு விஷயமே தெரியாது, இது நடந்தது தெரியாது. வேகமாக போனாங்க. அவர் போய் சந்திக்கிறான், வழியிலேயே சந்திக்கிறான். அபூபக்கர் உங்களுக்கு விஷயம் தெரியுமா? என்னப்பா சொல்லுங்க, சொன்னா தானே தெரியும். அவசர அவசரமாக சொல்கிறாங்க. நீங்கள் உங்களுடைய நண்பர்கள் சொல்லுவீங்கல்ல, என்னென்னா சொன்னாங்கல்ல, நீங்கள் நம்பினீங்கல்ல, இப்போ எவ்வளோ போயிருச்சு தெரியுமா, எங்கே போயிட்டாங்க தெரியுமா, 7 வாரத்துக்கு போனாங்களாம், எங்கே போனாங்களாம், இங்கே இதெல்லாம் சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. அவங்க சொன்னாங்களான்னு கேட்டாங்க. ஆமாம் ஆமாம் ஆமாம், அவசரமாக சொல்கிறான், அப்போ தானே இதாகுன்ட்டு. அவங்க சொன்னாங்களா? ஆமாம் அவங்க தான் சொன்னாங்க. அவர்கள் சொல்லி இருந்தால் அப்படியே ஏற்றுக்கொள்கிறேன். நான் செருப்பு எடுத்து மூஞ்சில் அடித்த மாதிரி இருந்துச்சு. அவங்க சொல்லி இருந்தால் அப்படியே ஏற்றுக்கொள்கிறேன். ஸல்லல்லாஹு வந்தாங்க, யாரோ சொல்லதை அப்படி நான் கேள்விப்பட்டேன், நீங்கள் என்ன சொல்லீர்கள்? எங்கள் நபி சொல்லியிருந்தால் அப்படி ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொன்னேன். அபூபக்கர் உங்களுக்கு துளியளவும் சந்தேகமே வராதா? யாரோ சொல்ல எனக்கு ஏன் வரணும்,
நீங்கள் சொல்கிறீங்கிறதுக்காக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஒரு நாளைக்கு பல தடவை வந்தாங்கன்னு சொல்கிறீங்க. நீங்கள் சொன்னீங்கிறதுக்காக ஏற்றுக்கிறோம். நீங்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை விட குறைந்தவர்கள் அல்ல, நீங்களே போயிட்டு வந்தேன்னு சொல்கிறத நாங்கள் ஏற்றுக்கிறது எங்களுக்கு என்ன டிஃபிகல்ட் இருக்குது? அஷ்ஹது அன்னக சித்தீகன் ஸல்லல்லாஹு அப்போ சொன்னாங்க, அபூபக்கர் நீங்கள் சித்தீக் என்பதற்கு நான் சாட்சி. ஹஸரத் அபூபக்கர் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நெருக்கம் ஸல்லல்லாஹு சொல்லுவாங்க ஒரு கட்டத்தில், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார் உதவி செஞ்சாலும் அவங்களுக்கு பன்மடங்கு திருப்பி உதவி செஞ்சுருவாங்க. யார் உதவி செஞ்சாங்க? அன்னை ஹலிமத்து சாதியா ரலியல்லாஹு அன்ஹா சின்ன குழந்தைகளை பால் கொடுத்தாங்கல்ல, அல்லாஹ் அக்பர், அவங்க வந்தால் என்ன மரியாதை, ராஜ மரியாதை தான். அவங்கள வாசலில் போய் வரவேற்று கூப்பிட்டு வருவாங்க, தன்னுடைய துண்டை எடுத்து கீழே விரித்து அவங்கள உட்கார வைப்பாங்க, நிறைய அன்பளிப்புகளோடு தான் அவங்கள அனுப்பி வைப்பாங்க. புதுசாக வந்திருக்க புதிதாக தீன் இஸ்லாத்தை சஹாபாக்கெல்லாம் இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு ஒன்றுமே புரியாது, என்னடா இது, இந்த நபியின் கால் நம் தலை மீது பட்டால் நாம் பெற்ற பாக்கியம் நினைக்கிறோம், அந்த நபியின் முபாரக்கான துண்டை கீழே விரித்து ஒரு வயசாக நம்ம உட்கார வைக்கிறாங்களே, இந்த பார்வை, அந்த பார்வையில் சில தெரியுமில்ல, சொல்லுவாங்க, ஆதிஹி உம்மி அல்லத்தி அர்தஅத்னி, இவர்கள் எனக்கு பால் கொடுத்த தாயார் அப்படிமா. பெருமானாருடைய வழக்கம் யாருக்கும் முழுமையாக செய்தவர். அந்த நபி சொன்னாங்க, அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நான் எல்லோருக்கும் நன்றி கடன் செலுத்தி விட்டேன் என்று கருதுகிறேன், இல்லா அபா பக்ரின், அபூபக்கர் அவர்களுக்கு நான் செலுத்தி விட்டேன் என்று சொல்ல மாட்டேன். யுகாஃபிஉல்லாஹு பிஹா யௌமல் கியாமா, நாளை மறுமையில் அல்லாஹ் தான் அதற்கு நிரப்பமான கூலியை தர வேண்டும், தருவான் அப்படிப்பாங்க. அவ்வளோ பெரிய ஆள் யாரு? ஹஸரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு. எதுக்கு இதை சொல்ல வேண்டும்? அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு செயல்களும் நாம் உளப்பூர்வமாக நம்புகிறோம், உள்ளத்தான் நம்புகிறோம் என்று சொன்னால் அதற்கு அடுத்து அந்த எவ்வளவு முடியும் அதை செயல்படுத்துவதற்கு நான் முயற்சிகள் வேண்டும். லக்கத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா, என் நபியின் வாழ்வில் உங்களுக்கு அழகிய ரோல் மாடல் முன்மாதிரி இருக்கிறது. ஸல்லல்லாஹு நிக்கா முடிச்சாங்க. குடும்ப வாழ்க்கையில் நம்ம எப்படி இருக்கணும் இல்லைன்னா நம்ம கண்டுபிடிக்க முடியாது. அதெல்லாம் ரொம்ப தத்துவம்லாம் பேசியிருப்பாங்க, அதெல்லாம் கரெக்டு தான். நம்மளை மாதிரி நிக்கா முடிக்கிறீங்கள, நிக்கா முடிச்சா தானே தெரியும், கஷ்டம்னு சொல்லிடுவோம். எந்த இடத்திலாவது ஸல்லல்லாஹு விட்டுருக்காங்களா? ஒரு இடம் கூட இருப்பார். அல்லாஹ் எல்லாவற்றையும் அல்லாஹ் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்படுத்தி தந்தான். காரணம் என்னவென்று சொன்னால், அவருடைய உம்மத் எந்த நிலையில் இருந்தாலும் அந்த நபியை பின்பற்ற வேண்டும். முஃமின்களே, அப்படி பார்த்தோம்னு சொன்னால் அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒட்டுமொத்த உலகத்தின் ரஹ்மத் அவர்கள். அந்த ரஹ்மத்துடைய பண்பு தான் நம்மிடத்திலும் வெளிப்பட வேண்டும் என்று அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டுமல்ல, அல்லாஹும் அதைத்தான் விரும்புகிறான். அல்லாஹும் பொதுவாகவே ரப்புக்கான சில பண்புகள் உண்டு, நபிக்கான சில பண்புகள் உண்டு. அந்த பண்புகள் தன்னுடைய அடியானிடத்தில் வரணுங்கிறது அல்லாஹ் இயல்பாக விரும்புவான். அல்லாஹ் ஸல்லல்லாஹு சொல்லுவாங்கல்ல, நீங்கள் மன்னிச்சா அல்லாஹ் உங்களை மன்னிப்பான், நீங்கள் ஒருத்தருடைய குறையை மறைச்சா அல்லாஹ் உங்கள் குறையை மறைப்பான், ஒருத்தருடைய துன்பத்தை நீங்கள் போக்குனா அல்லாஹ் உங்களுடைய துன்பத்தை போக்குவான். அப்படின்னா என்ன அர்த்தம்? இதுவெல்லாம் அல்லாஹுடைய சிஃபத்துகள். அந்த சிஃபத்துகளை எப்பொழுது நீங்கள் பின்பற்ற நினைக்கின்றீர்களோ, நீங்கள் பின்பற்ற வேண்டியதை, அப்பொழுது அல்லாஹுடைய அந்த சிஃபத்துகள் அதிகம் வெளிப்படும். அதில் ஒன்று ரஹ்மத்துடைய சிஃபத். அர்ராஹிமூன் யர்ஹமுஹுமுர் ரஹ்மான் இர்ஹமு மன் ஃபில் அர்த் யர்ஹமுக்கும் மன் ஃபிஸ் ஸமா. அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்வார்கள், அர்ராஹிமூன் யர்ஹமுஹுமுர் ரஹ்மான், எவர்களிடத்தில் அன்பும் இரக்கமும் இருக்கிறதோ அவர்களுக்குத்தான் அல்லாஹ்வுடைய அன்பும் இரக்கமும் கிடைக்கும். இது டைரக்டான வார்த்தை. அர்ராஹிமூன் யர்ஹமுஹுமுர் ரஹ்மான், ரஹ்மான் ரஹமத்து செய்ய வேண்டுமானால் நீங்கள் ரஹீமாக இருக்க வேண்டும். உங்கள்கிட்ட ராஹிம், அந்த ரஹமத்துடைய பண்பு இருக்கணும். அப்படி சொல்லிட்டு ஸல்லல்லாஹு சொல்லுவாங்க, இர்ஹமு மன் ஃபில் அர்த், இந்த மண்ணில் உள்ள அனைத்தின் மீதும் ரஹம் செய்யுங்கள். மூமின்கள் மீது, அப்பா அம்மா சரி எல்லாரும் மீதும் அன்பு செலுத்துங்க. யர்ஹமுக்கும் மன் ஃபிஸ் ஸமா, அல்லாஹ்வின் ரஹமத் உங்களுக்கு கிடைக்கும். யார் சொன்னது? ஸல்லல்லாஹு சொல்லித்தராங்க. அதனால இந்த ரஹமத்துடைய பெயர் தான் நம்ம பொது சேவை அல்லது பொது தொண்டு, சமூக சேவை, எந்த வார்த்தை வேணாலும் வச்சுக்கலாம். அந்த ரஹமத் என்ற பண்பு இல்லையானால் இவற்றில் எதுவுமே வராது. அதனால அல்லாஹ் சொல்லுவான், லா கைர ஃபீ கஸீரின் மின் நஜ்வாஹும், நிறைய ரகசிய கூட்டங்கள், நிறைய ஆலோசனைகள், மஷூராக்கள் நடக்குது. ஆனால் அதுலாம் ஹைர் இல்லை. 3 இதுதான் ஹைர் இருக்கு. இல்லாமன் அமரபி சொதக்கா, ஒருத்தர் கஷ்டப்படுறாங்க, இவங்களுக்கு ஏதாவது உதவி செய்யணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு மஷூரா நடக்குதுன்னு சொன்னால் அதில் ஹைர் இருக்கு. இல்லாமன் அமரபி சொதக்கா அவ் மஅரூஃபின், அல்லது எந்தெந்த நற்காரியங்கள்
நம்ம இதெல்லாம் நம்ம மக்கள்கிட்ட கொண்டு வரணும், இதையெல்லாம் அவங்களை செய்ய வைக்கணும், இதெல்லாம் தவறுகள் நடக்குது, அந்த தவறுகளிலிருந்து அவங்களை வெளியே கொண்டு வரணும், இதுக்கு நம்ம எப்படி செய்யலாம் என்பதற்கு ஒரு மஷ்வரா நடந்தால் அதில் கைருண்டு. மூன்றாவது அவர் இஸ்லாஹி பைனன் நாஸ், மக்களுக்கு மத்தியில் ஏதேனும் வருத்தங்கள், மனிதர்கள் தானே துனியாவில் தானே இருக்காங்க, ஏதேனும் வருத்தங்கள் ஏற்படலாம். அப்படி ஒருவேளை இருந்தால் அவர்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய அந்த பிணக்கை யார் சரி செய்து முஹப்பத்தை ஏற்படுத்துகின்றார்களோ, இஸ்லாம் செய்கின்றார்களோ, இந்த மூன்று தான் மஷ்வராக்களில் ஆலோசனைகளில் சிறந்த ஆலோசனைக்குரியது. மீது எதுலேயுமே ஒன்றுமே இல்லை. இது நம்ம சொல்லலை, லா ஹைர, நன்மையே கிடையாது அல்லாஹ் சொல்ற. ஆனால் இதை இதை ஒருவர் செய்யவும் செய்கிறார், இறைவனின் திருப்தியை நாடி செய்கிறார். அதை செய்கிறார், அந்த நற்காரியத்தையும் செய்கிறார். அந்த மூணு இப்திகா மர்தாத்தில்லா, அதுல எனக்கு பேர் வேணும், புகழ் வேணும், என்னைய பெரிய ஆளுன்னு சொல்லணும், அல்லது வேறு ஏதாவது ஒரு உள்நோக்கம் இருக்கு, இதுல எதுவுமே இல்லை. இப்திகா மர்தாத்தில்லா ஏன் செய்கிறோம்? என் ரப்புடைய திருப்பொருத்தம் வேணும், என் ரப்பு என் மீது ராசி ஆகணும், நாளை மறுமையில் அல்லாஹுடைய கருணை பார்வை எனக்கு கிடைக்கணும் என்ற இஹ்லாஸான எண்ணமும் இருந்துவிட்டால் அஜ்ரன் அதீமன், அவர்களுக்கு மிக மிக உயர்வான கூலியை கொடுப்போம். உயர்வான கூலினா என்ன அர்த்தம் தெரியுமா? சொர்க்கத்தை தருவோம், ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை தருவோம் என்று அர்த்தம். அல்லாஹ் எதுக்கு சொல்றான்? யாருக்கு பிறரின் மீது அன்பு ஏற்படுகிறதோ, யாருக்கு பிறரின் மீது இரக்கம் ஏற்படுகிறதோ, பிறருடைய துன்பத்தை போக்குவதற்கு யாரேனும் ஒரு சிறு முயற்சியை மேற்கொள்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் தரக்கூடிய வெகுமதி இது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள பார்த்து அல்லாஹ் சொன்னானா, தாவூத் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து அல்லாஹ் மின்ஹாஜுஸ் ஸாலிஹீன் இந்த ஹதீஸ் வரும், யா தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களே, நாளை மறுமையில் என் அடியார்களில் ஒருவர் ஒரே ஒரு நன்மையை கொண்டு தான் வருவான். எதை கொண்டு வருவான்? ஒரு நன்மை தான் இருக்கும், ஆனால் அவனை சொர்க்கத்துக்கு போக சொல்லிடுவேன், ஆனால் அவரை சொர்க்கத்துக்கு போக சொல்லிடுவேன். தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஆச்சரியம், ஒரே ஒரு நன்மை, வேற ஒன்றுமே இல்லை, அதை கொண்டு நீ சொர்க்கத்துக்கு அனுப்பிடுறேன்னு சொல்றியே, யா அல்லாஹ் அந்த அமல் எப்படிப்பட்ட அமல், அந்த ஒரு நன்மையான செயல் என்ன, கொஞ்சம் சொன்னால் எங்களுக்கும் நல்லா இருக்குமே அப்படின்ட்டு யார் கேட்பா? தாவூத் அலைஹிஸ்ஸலாம் கேட்பாங்க. அல்லாஹ் சொல்லுவான், அந்த அடியான் தன் சகோதர முஸ்லிமின் ஒரு தேவையை பூர்த்தி செய்வதற்கு ஒரு முயற்சியை மேற்கொண்டிருப்பான், ஒரு முயற்சியை மேற்கொண்டிருப்பான். காதின் அவலம் துக்குல, அந்த முயற்சி கைகூடியதா இல்லையா என்பது பிரச்சனை அல்ல, நிறைவேறினாலும் சரி நிறைவேறாவிட்டாலும் சரி, ஒரு முயற்சியை மேற்கொண்டிருப்பான். அந்த முயற்சிக்கு பகரமாக அவனை நான் சொர்க்கத்துக்கு அனுப்பிடுவேன். யோசிச்சு கூட பார்க்க முடியாது. நடக்கட்டும் நடக்காம போகட்டும், ஒருத்தர் ஒரு கஷ்டத்தை சொல்கிறாங்க, ஒரு இதை சொல்கிறாங்க, ஏதோ ஒன்று சொல்கிறாங்க, அவங்கள்ட்ட நம்ம சரி ஒருத்தர்கிட்ட சொல்லி ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணலாம்னு நினச்சோம், நம்ம சொன்னோம், செய்கிறவங்க தான், அவங்களுக்கு உண்மையிலேயே முடியலை. இப்போ நம்ம ஒரு முயற்சி எடுத்தோம், ஆனால் அது என்ன நடக்கலை. சில சமயத்தில் நடந்துடலாம், கொடுத்துருப்பாங்க, பிரச்சனை முடிஞ்சிடும், அல்லது நடக்கலை, அல்லது ஒரு இடத்துல ஒரு ரெக்கமெண்ட் பண்ணணும்னு சொன்னால் அவங்களுக்கு ஒரு பெரிய உதவியாக இருக்கும், ஒரு பெரிய விஷயத்துலேருந்து தப்பிச்சிருவாங்க அப்படின்னு தெரியுது. அது நம்ம கஷ்டமானது தான். ஆனாலும் ஒரு சகோதர முஸ்லீமுக்கு ஹெல்ப் பண்ணணுங்கிறதுக்காக இவன் பல சிரமங்களை தாண்டி ஒரு பரிந்துரை பண்ணுறான். ஆனால் அந்த பரிந்துரை ஏற்றுக்கொள்ளப்படும், அல்லாஹ் கொடுத்துருவான். சில சமயங்களில் அது ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத ஒரு சூழல் இருக்கலாம். அல்லாஹ் என்ன சொல்கிறான், அது நடந்துச்சா நடக்கலையான்னு பார்க்க மாட்டேன், நடந்தா முழுசு, நடக்கலைன்னா 50% அதெல்லாம் கிடையாது. நடக்குது நடக்கவில்லை என்பது சப்ஜெக்டே இல்லை, அது என் மேட்டர். நீ ஏன்னா அது அல்லாஹ்வோடு தொடர்புடையது, நம்மள்கிட்ட என்ன இருக்கு, நீ என்ன பண்ணுங்கிறது மட்டும்தான். நடக்கிறது நடக்கலைங்கிறது ரப்புடையது. நீ முயற்சி செஞ்சியா, நீ அதற்காக கவலைப்பட்டாயா, அப்படி நீ செய்திருந்தால் முடிஞ்சிச்சு. அந்த ஒற்றை காரியம் உங்களுக்கு அல்லாஹ்வின் தரப்பிலிருந்து உயர்ந்த வெகுமதிகளை பெற்றுத்தரும். அந்த ஒரு அமல் நான் அவனை சொர்க்கத்துக்கு அனுப்பிடுவேன். அப்போ இது எதுக்கு கிடைக்குதுன்னு பாருங்கள், எவ்வளோ பெரிய விஷயம். அதனால் ஸல்லல்லாஹு அலைஹி ஹதீஸில் சொல்லுவாங்க, எனக்கு அதை பார்த்துட்டு ஆச்சரியமாக இருந்துச்சு. இன்னலில்லாஹி இபாதன், சில அடியார்கள் இருக்காங்க, இஹ்தஸ்ஸஹும் பின் நிஅம், அல்லாஹ் அவங்களுக்கு நிறைய கொடுத்துருக்கான், அல்லாஹ் அவங்களுக்கு நிறைய நியமத்துகளை கொடுத்துருக்கிறான். அப்படி சொல்லிட்டு ஃபயுகிர்ருஹும் மா பதலுஹா,
அந்த நியமத்துகளை மற்றவர்களுக்கு அவர்கள் செலவு செய்யும் காலமெல்லாம் அதை அவர்களிடத்தில் அல்லாஹ் தரிப்படுத்தி வைக்கிறான். அதை அவர்கள் செய்யவில்லையானால் அவர்களிடமிருந்து அல்லாஹ் அதை எடுத்து விடுகிறான். இது நாட் ஓன்லி காசு பணம் அப்படி மட்டும் நினைச்சிடக்கூடாது. அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்க அறிவு ஞானம், அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிற நேரம். யாராவது நேரம் இல்லைன்னு சொல்ல முடியாதுல்ல, காசு இல்லைன்னு சொல்லலாம். அல்லாஹ் நமக்கு கொடுத்துருக்கிற நேரம், நம்ம கொடுத்துருக்கிற காசு பணம், நம்ம ஒருத்தர் சொன்னால் கேட்பாங்கன்னு சொன்னால் அதை செஞ்சுதான் ஆகணும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் பாருங்க, அராயித் அல்லதி யுகذிபு பித்தீன், எல்லாம் தெரிஞ்ச வசனம். அல்லாஹ் என்ன கேட்குறான், என்ன அர்த்தம் அதுக்கு? இந்த தீனை பொய்ப்படுத்துபவர்கள் யார் தெரியுமா? இந்த தீனை பொய்ப்படுத்துறவங்க யார் தெரியுமா? நம்ம தீனை பொய்ப்படுத்துறவங்க யாரை சொல்லுவோம்? யார் அல்லாஹ்வை நம்ப மாட்டாங்களோ, மறுமையை நம்ப மாட்டாங்களோ, ரசூலை ஏற்றுக்கிற மாட்டாங்களோ, மலக்குமார்களை ஏற்றுக்கிற மாட்டாங்களோ, அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்கிறவங்க தீனை பொய்ப்படுத்துறவங்கன்னு அர்த்தம். ஆனால் அல்லாஹ் வேற ஒன்று சொல்கிறோம், யார் ரசூலுல்லாஹ் அராயித் அல்லதி யுகذிபு பித்தீன், இந்த மார்க்கத்தை இந்த தீனை பொய்ப்படுத்துறவன் யார் தெரியுமா? கேட்டுட்டு அல்லாவே சொல்கிறான், ஃபதாலிகல்லதி யதுல் யதீம், அவன் யார் என்றால் அனாதைகளை விரட்டுவான். யோசிச்சு பாருங்க, இதில் தொழுகை இல்லை, நோன்பு இல்லை, ஜகாத் இல்லை, ஹஜ் இல்லை, அனாதைகளை விரட்டுவான். கேட்குறக்கு ஆள் இல்லைல்ல. ஒரு பெரிய பணக்காரருடைய பையன் தப்பு பண்ணிட்டா அட்ஜஸ்ட் பண்ண பார்ப்பீங்க, ஒரு ஏழையுடைய பிள்ளை தப்பு பண்ணிட்டா அடிக்க பார்ப்பீங்க. அது எப்படி சரியாகும்? நீ குழந்தையாக மட்டும்தான் பார்க்க வேண்டும். அதுக்காக சில பேர் நேர் உள்டாவே செய்வோம். நான் பணக்காரனுக்கெல்லாம் பயப்பட மாட்டேன், அதனால அவன் பையன் தப்பு பண்ணா கூடுதலை, அதுக்கும் அனுமதி கிடையாது. அது குழந்தைகள் சிறுவர்கள் எல்லோரிடத்தும் ஈக்குவலாகத்தான் இருக்க வேண்டும். செல்வந்தர் அப்படிங்கிறதுக்காக அவனுக்கு கஷ்டம் கொடுத்துட முடியாது, அல்லது ஏழை என்பதற்காக கஷ்டம் கொடுத்துட முடியாது. நான் மாறி போயிட்டேன்னா நீங்கள் சொல்லுங்கள் எந்த இடத்துல மாறி நான் போயிட்டோம். அதுக்காக சொல்கிறேன். குர்ஆன்ல ஒரு வசனம் வரும், யா அய்யுஹல்லதீன ஆமனூ கூனூ கவ்வாமீன பில் கிஸ்த், முஃமின்களே நீதமாக நடக்கணும். எந்த அளவுக்குன்னா வலவ் உலி குர்பா, அது யா அய்யுஹல்லதீன ஆமனூ கூனூ கவ்வாமீன பில் கிஸ்த் ஷுஹதா லில்லாஹ் வலவ் அலா அன்ஃபுஸிகும் அவில் வாலிதைன் அவில் அக்ரபீன் இயகுன் கனியன் அவ் ஃபகீரன் ஃபல்லாஹு அவ்லா பிஹிமா. நீங்கள் நீதமாக நடந்துக்கிறணும். நீதத்திலிருந்து நீங்கள் கொஞ்சம் கூட நழுவக்கூடாது. சில சமயங்கள் அது உங்களுக்கு எதிரானதாக இருந்தாலும் சரி, உங்களுடைய உறவுகளுக்கு எதிரானதாக இருந்தாலும் சரி, உங்களுடைய பெற்றோர்களுக்கு எதிராக இருந்தாலும் சரி, நீங்கள் நீதமாக நடக்கணும். அப்படி சொல்லிட்டு அல்லாஹ் ஒரு வார்த்தையை சொல்லுவான், ஈயகுன் கனியன் அவ் ஃபகீரன், சம்பந்தப்பட்ட நபர் பணக்காரனாக இருந்தாலும் சரி, ஏழையாக இருந்தாலும் சரி, ஃபல்லாஹு அவ்லா பிஹிமா, இருவருக்கும் அல்லாஹ் போதுமானவன், நீ நீதமாக நடந்துக்க. இதற்கு பெரும்பாலும் விளக்கம் சொல்கின்ற பொழுது எல்லோருக்கும் எளிதில் புரிகின்ற ஒரு விளக்கம் சொல்லப்படும். என்னன்னு சொன்னால், பணக்காரங்கிறதுக்காக நீதம் இல்லாமல் நடந்துற, பணக்காரங்கிறதுக்காக அடிபணிஞ்சு போயிடாத, பணக்காரன்ல அதனால அடிபணிஞ்சு போயிடாத, ஏழைங்கிறதுக்காக பயப்படாமல் வரம்பு மீறிடாத. அவன் ஏழை தானே, அவனால் என்ன பண்ண முடியும்? இது எல்லோருக்கும் தெரிந்த மீனிங், எல்லாரும் இதை சொல்லும். ஆனால் முஃபஸ்ஸிர்கள் இன்னொரு அர்த்தத்தை இங்கே மறைமுகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. என்ன அப்படின்னு கேட்டால், சில பேர் பணக்காரனா, நம்ம பணக்காரங்களெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணவே மாட்டோம், நம்ம யாருக்கும் பயப்பட மாட்டோம். இவர் தன்னை ஹீரோவாக காமிப்பான், தன்னை ஹீரோவாக காமிக்கிறதுக்கு அவனுக்கு இடையூறு செஞ்சுருவான். இப்போ ஒரு பணக்காரர் 100 பங்களா இருக்குது, ஒரு பங்களாவில் நம்ம வாடகைக்கு இருக்கிறோம். நம்ம சொல்கிறோம், நான் 20 வருஷமாக இருந்துட்டேன், இந்த வீடு எனக்கு தான் சொந்தம்னு சொல்கிறோம். இது ஜட்ஜ்மெண்ட்டுக்கு வருது. இப்போ நான் சொல்கிறேன், இன்னொருத்தர் வாங்கி வச்சுருக்காரு நீங்களே, நான் சொல்கிறேன், நான் பணக்காரன்லாம் நான் பயப்பட மாட்டேன், நான் ஏழை பங்காளன், ஏழையின் மீது இறக்க முடியவன். அப்படி சொல்லிட்டு உன்கிட்ட தான் 100 வீடு இருக்குல்ல, ஒரு வீடு எது என்ன இருக்குது, அவன் கஷ்டப்படுறவன் இவ்வளோ நாள் இது பண்ணிக்கிட்டு இருக்கான், இந்தா நீ வச்சுக்க. இவர் எதுக்கு சொல்ல வர்றாருண்டா, இவர் ஹீரோ, நான் பணக்காரனுக்குலாம் பயப்பட மாட்டேன். அல்லாஹ் என்ன சொல்ல வர்றான்னு தெரியுமா? இங்கே பாரு, அவன் பணக்காரன் ஏழைங்கிற பற்றி நீ பார்க்கவே செய்யாத, உனக்கு இந்த வேலையே கிடையாது. பணக்காரன் என்பதற்காக அவனுக்கு அடிபணிந்து சாதகமாக தீர்ப்பு சொல்லுவது மட்டும் தவறல்ல, பணக்காரன் என்பதற்காக அவனுக்கு நீதமில்லாமல் தீர்ப்பு சொல்வதும் தவறு. நீ யார் இங்கே? உன்னுடைய ரோல் என்ன? அதே போல ஏழைக்கு நான் இறக்கப்பட்டு நான் சாதகம் பண்ண, இந்த வேலையே வச்சுக்கிறார். ஓ வேலை என்னவோ அதை செய்ய அல்லாஹ் சொல்றான். ஏழைக்கு பயப்படாமல் நீங்கள் பண்ணிடாதீங்க, நான் இருக்கிறேன், அல்லாஹ் இருக்கிறேன், நான் உங்களை பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறது ஒரு அர்த்தம். இன்னொன்று, ஏழை என்பதற்காக அவன் பக்கத்தில் நியாயம் இல்லை, அப்படி அவனுக்கு சாதகமாக பேச வேண்டிய அவசியமே இல்லை. எது நியாயமோ அதை சொல்லிட்டு போ. சிலர் சொல்லுவாங்க, நாளை மறுமையில்
நாளை மறுமையில் ரெண்டு பேர் தீர்ப்பளித்த 2 பேர் அல்லாஹ் கூப்பிடுவான். ஒருத்தனுக்கு கொடுக்க வேண்டிய அளவை விட கூடுதல் தண்டனை கொடுத்துருப்பார். அல்லாஹ் கேட்பான், அவன் தப்புக்கு ஏன் நீ கூடுதலாக கொடுத்த? இவ்வளோதானே கொடுக்கணும், நீ எப்படி கூடுதலாக கொடுத்த? உதாரணத்துக்கு 80 கசைடி அடிக்கணும், ஒருத்தன் குடிச்சிக்கிட்டே இருக்கிறான், 100 அடிச்சுட்டார். உதாரணத்துக்கு சொல்கிறேன், அங்கே பொதுவான வார்த்தை, ஏன் கூடுதலாக தண்டித்தாய்? இவர் சொல்லுவார், யா அல்லாஹ், அவன் உனக்கு மாறு செஞ்சான்ல, அதனால எனக்கு கோபம் வந்துச்சு, அவனுக்கு கூடுதல் தண்டனை கொடுத்துட்டேன். அல்லாஹ் சொல்லுவான், ஓஹோ, அப்போ என் கோபத்தை விட உன் கோபம் ரொம்ப அதிகமாகிடுச்சோ? நானே அதுக்கு இவ்வளோதானே வச்சிருக்கேன், நீ யாரு கூட்டுறது? இன்னொருத்தர் கூப்பிடுவான், நீ ஏன் அவனுக்கு தண்டனை கொடுக்கல? ஏன் நீ அட்ஜஸ்ட் பண்ண? யாரெல்லாம் எனக்கு அவனை பார்த்து இறக்கமாயிருச்சு. நீ யார் இறக்கப்படுற? அப்போ சில விஷயங்களில் யாராக இருந்தாலும் நியாயமாகத்தான் நடக்க வேண்டும். நியாயம், அதில், நீதம் என்று வருகின்ற பொழுது இங்கே வேறுபாடுகள் கிடையாது. இப்போ அல்லாஹ் சொல்கிறான், இந்த தீனை பொய்ப்படுத்துறவங்க யார் தெரியுமா? ஃபதாலிகல்லதி யதுல் யதீம், அனாதைகள் தானே என்ற அலட்சியமாக அவர்கள் நடந்து கொள்வார்கள். அங்கிட்டு போ, அப்படி போய் உட்காரு, இப்படி போய் உட்காரு. ஏன் கேட்கறதுக்கு அப்பா கிடையாது, அவங்க தானே அனாதை. பருவ வயது, தந்தையை இழந்த பருவ வயதை அடையாத குழந்தைகளுக்கு பேர் தான் அனாதை. ஒரு 20 வயசு பையன் அத்தா இல்லாத பையனை மிரட்டினா அதுக்கு பேர் அனாதை அல்ல, அந்த குழந்தைக்கு அனாதை அல்ல, அது பருவ வயது அடையிறதுக்கு முற்பட்ட வயது. அப்போ சின்ன பிள்ளைங்க அனாதைகளை விரட்டுவார்கள். அல்லாஹ் ரெண்டாவது என்ன சொல்றான் தெரியுமா? வலா யஹுது அலா தஆமில் மிஸ்கீன், ஏழைகளுக்கு உணவு கொடுக்குமாறு தூண்ட மாட்டார்கள். கொடுக்க மாட்டாருங்கிறது இன்னொரு பாயிண்ட். கொடுக்க மாட்டாங்கிறது ஒன்று, அது தப்பு, அது எல்லாத்துக்கும் தெரியும். இருந்தால் நான் கொடுத்துருவேன், நம்ம சொல்லுவோமா இல்லையா? இருந்தால் கொடுத்துருவேன், என்னட்டே இல்லை. அல்லாஹ் என்ன சொல்ல வர்றான்? இருந்தால் கொடுத்துருவேங்கிறதோட அவன் பணி முடியலை. உன்னிட்ட இல்லையானாலும் வேறு ஏதேனும் உதவி செய்ய முடியுமா என்று நீ யோசிக்க வேண்டும், முயற்சி செய்ய வேண்டும். அதானே அதுக்கு அர்த்தம். தூண்டுறதுன்னா என்ன? என்கிட்ட இல்லை, வேற யார்ட்டாவது சொல்லி ஏதாவது நான் செஞ்சிட முடியுமா? முயற்சி செய்யுங்க. இந்த ரெண்டையும் செய்யாதவன் இருக்கிறானே, அனாதைகளை விரட்டுபவர்கள், ஏழைகளுக்கு உணவு கொடுக்குமாறு தூண்டாதவர்கள், இவர்கள் தான் இந்த தீனை பொய்ப்படுத்துபவர்கள். எவ்வளவு பெரிய வார்த்தை! சரி, இப்போ இவைகள் அனைத்தும் நமக்கு சொல்லித் தருவது, ஒரு இன்சான், ஒரு மோமின், அவன் தனக்கும் நல்லவனாக இருக்க வேண்டும், இந்த சமூகத்திற்கு அவனால் முடித்த உதவிகளை செய்யும். அதனால தான் சொல்லுவாங்க, முதல்ல ஒருத்தன் தன் மீது அவன் இறக்கப்படுறது. சில பேர் நிறைய சம்பாதிப்பாங்க, பசியோடு இருப்பான், சாப்பிட்டா காசு போயிடும் சொல்லி சாப்பிட மாட்டான், வீட்டில் போய் 5:30 மணிக்கு சாப்பிட்டுக்கிறான். இது அர்த்தமே இல்லை. இது ஒரு வகையான கஞ்சத்தனத்தின் உச்சம். அவனுக்கு ஃபுல்லாகவே ஒரு மாதிரி காசு. கடைசியில் என்ன வந்து சொல்லுவாங்க, ஒரு நேரத்தில் உடல்நலன் மீது அக்கறை பார்க்காமல் காசுன்னு சம்பாதிக்கிறது. அப்புறம் ஒரு கட்டத்தில் உடலை பாதுகாக்கிறதுக்காக சம்பாதிச்ச காசு ஃபுல்லாக செலவு பண்ணிடுறது. அல்லாஹ் அப்படி விட்டுருவான். உனக்கு அந்த நேரத்தில் சாப்பிடணுமா, சாப்பாடு இருக்கா, சாப்பிட்ரு. இல்லை ஒரு 4 மணி நேரம், ஒரு 3 மணி நேரம் ஆகும், வீட்டுக்கு போகிறதுக்கு மணி 5 ஆயிரும். அல்லாஹ் உனக்கு பரக்கத்து கொடுத்துருக்குறானா, ஹோட்டலில் சாப்பிடு. தனக்கான தேவைகளை கூட பூர்த்தி செய்யாத ஒரு கூட்டம் இருக்கும். இன்னொன்று, அடுத்து இது அல்லாஹ் என்ன சொல்கிறான், ஒருவன் தனக்காக செலவு செய்கிறத கூட ரப்பு அதை சதக்காவுடைய பட்டியலில் தான் வச்சுருக்கிறான். நீ உனக்கு செலவு செய்வது, உன் மனைவி மக்களுக்கு செலவு செய்கிறது. ஹதீஸ்ல வரும், நீங்கள் உங்களை மனைவி மக்களுக்கு செலவு செய்யக்கூடியதும் சதக்கா. உங்கள் மனைவிக்கு நீங்கள் ஒரு பொருளை கொடுக்குறீங்க, உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் கொடுக்குறீங்க, ஸல்லல்லாஹு, அது சதக்கா. தன் பிள்ளையை முத்தமிடுவது அன்பின் அடையாளம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹுசைன் ரலியல்லாஹு வருவாங்க, அள்ளி முத்தமிடுவாங்க. அக்ரபுன் ஹாபிஸ் ரலியல்லாஹு பார்த்துட்டு சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், இன்னனி அஷ்ரத மினல் வலத் மா கப்பல்து அஹதன். யதார்த்தத்தை சொன்னாங்க, எனக்கு 10 பிள்ளை இருக்கு, ஒன்று கூட முத்தமிடலையேன்னு சொன்னாங்க. சலாசன் கோபம் வந்துருச்சு, வருத்தப்பட்டாங்க. உங்களுடைய உள்ளத்திலிருந்து அல்லாஹ் அந்த ரஹமை எடுத்து விட்டால் நான் என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ எதுக்கு சொல்ல வரேன், தன் பிள்ளையே முத்தமிடாதவன் ஊரா பிள்ளையை எங்கே போய் முத்தமிட முடியும்? சில பேர் பாங்க கட்டுக்கிட்டே இருப்பாங்க. இருக்கக்கூடாது, அப்படி இருப்பதற்கு அனுமதியே இல்லை, அனுமதி இல்லை. நீ வெளியில் 1000 பேர், வீட்டுக்கு வந்துட்டான் உன் மனைவிக்கு கணவன் அவங்களுக்கான இயல்பு குணங்கள் இருக்கும், அது எல்லாத்தையும் நீ தாங்கணும், அட்ஜஸ்ட் பண்ணணும், முகப்பத்தாக இருக்கணும்.
நான் யார் தெரியுமா, நான் வெளியில் எப்படி தெரியுமா? அதனால தான் நம்முடைய சூஃபியாக்கள் முன்னோர்கள் சொல்லுவாங்க, நீ வெளியில் கதவுக்கு வெளியில் சப்பலை கலட்டுறதுக்கு முன்னால் உன்னுடைய எல்லா அந்தஸ்து பொறுப்பையும் எல்லாத்தையும் கலட்டி வச்சுட்டு வெறும் ஆளாக உள்ள போ. கணவனுக்கு மனைவிக்கு கணவனாக, பிள்ளைகளுக்கு தந்தையாக, தாய்க்கு பிள்ளையாக, இப்படி தான் போகணும். நான் யார் தெரியுமா, என்னை ஊரே மதிக்கும், அதெல்லாம் ரைட்டு, அதெல்லாம் புறம். நீ இங்கே யார்? அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு கட்டத்திலும் அதைத்தான் படித்து கொடுத்தார். அவங்களுடைய அந்தஸ்து எவ்வளோ பெரிய அந்தஸ்து, அவங்களுடைய பணி எவ்வளோ பெரிய பணி. ஹதீஸை வந்து ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓட்டப்பந்தயம் வச்சிருக்கிறேன், என்ன தேவை இருந்தது? அது மனைவியின் ஹக்கு, அவர்களை திருப்திப்படுத்த வேண்டியது உன் மீது தார்மீக கடமை. எந்த இடத்தில் என்ன வாய்ப்பு கிடைக்கிறதோ அதை பயன்படுத்திக் கொள்வது. அங்கே ஒன்றும் கொடுக்கறதுக்கு வழி இல்லை, செய்யறதுக்கு வழி இல்லை. இதுதான் காசு பணம் இல்லாதது. எந்த செலவுமே இல்லாமல் ஒரு வேலையை சந்தோஷப்படுத்திட முடியும். ஆயிஷா, யார் ஓடுறதுன்னு பார்ப்போமா, அந்த இடத்த போய் தொடர்ந்து யார் முன்னாடி போயிருந்து பார்ப்போமா? யோசிச்சு பாருங்க, 5 பைசா செலவு இருக்கா? இல்லை. என்ன அர்த்தம் தெரியுமா? நீங்கள் காசு பணத்தை கொண்டு மட்டுமே திருப்திப்படுத்த நினைக்கின்றீர்கள். இல்லை, நேரம் சூழலுக்கு தகுந்தவாறு உங்களுடைய அன்பான வார்த்தைக்காக பல பெண்கள், பல குடும்ப பெண்கள் ஏங்குறார். கணவன் என்கிட்ட அன்பா பேச மாட்டேங்க, ஒரு மாதிரியா இருக்கலாம். இது என்ன ஆட்டிடியூட்? எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? முகப்பத்தா பேசுறது இல்லை. நீ எதுக்கு நீ நிக்கா முடிக்கணும்? நீ மனைவிட்ட முகப்பத்தா பேச முடியாதுன்னு சொல்லி எதுக்கு நிக்கா முடிக்கிற? உனக்கு எதுக்கு பிள்ளைகள்? உனக்கு எதுக்கு அப்பா அம்மா? அப்பா அம்மாவை எரிஞ்சு கொள்கிறாங்க. அப்பா அம்மா எரிஞ்சு கொள்கிறான். ஒரு சின்ன கஷ்டம், ஒரே கொஸ்டினை 2 தடவை கேட்டுட்டா தாங்க முடியலை. அட மண்டு, நீ 100 தடவை கேட்ட, அவங்க ஒரு தடவை கூட வருத்தப்படவே இல்லை, ஒரு தடவை கூட வருத்தப்படவே இல்லை. இப்போ ஒன்றுக்கு 2 தடவை கேட்டோன்னே எனக்கு என்னமோ வானத்துக்கு பூமிக்கு நான் குதிக்கிறேன். என்ன நியாயம் இது? அப்போ என்ன அர்த்தம்? உன்னுடைய உள்ளம் சரியில்லை. உள்ளத்தில் இருக்க வேண்டிய அந்த ரகம், அந்த அன்பு உன்னுடைய உள்ளத்தில் இல்லை. உன்னுடைய உள்ளம் கல் நெஞ்சமாக இருக்கிறது. இது மிக மிக ஆபத்தானது. அப்போ அது வெளியில் வரணும் அப்படின்னு சொன்னால் நம்மளே பார்த்துக்கலாம். முதல்ல நம்ம மேலே நமக்கு இறக்க இருக்கா? நம்முடைய மனைவி மக்கள் மேலே நமக்கு இறக்க இருக்கா? நம்முடைய அப்பா அம்மா மேலே நமக்கு இறக்க இருக்கா? நம்முடைய அப்பா அம்மா மேலே இறக்க இருக்கா? இது எதுக்கு இதை சொல்கிறேன்? செல்ஃப் எவால்யூஷன். நம்மளே பார்த்துக்கிறோம். நான் போய் ஊர் மேலே எனக்கு இறக்கிருக்கான்னு பார்க்கணும்னு சொன்னால் முதல்ல என்னை பற்றி எனக்கு அக்கறை, என்னுடைய குடும்பத்தை பற்றி எனக்கு அக்கறை, என் பெற்றோர்களை பற்றி எனக்கு அக்கறை, என் சகோதரர்களை பற்றி எனக்கு அக்கறை. அவங்களுக்கு ஒரு கஷ்டம்னு வரும்பொழுது என் உள்ளத்தும் துடிக்கிறதா இல்லையா? துடிக்கலை அப்படின்னு சொன்னால் நீ வேஸ்ட்டு, நீ உனக்கு பிரச்சனை இருக்குது. எப்படி வயிற்று வலி வந்தால் டாக்டர்கிட்ட போகணுமோ, இது நல்ல ஷேக்மார்கள் நல்லோர்கள் இடத்துல போய் சரி செய்ய வேண்டிய தேவை இருக்குது. வெளியிலேருந்து யார் சொன்னாலும் நம்ம கேட்க மாட்டோம். ஆனால் நமக்கு நாமே கேட்க வேண்டும் என்று சொன்னால் நம்ம வேறு யாரும் சொன்னாலும் கேட்க மாட்டோம். நாம சுயமாக தெரிஞ்சுக்கலாம், ஓகே என்னுடைய நிலை என்ன. அதனால தான் சொல்கிறாங்க, உன் மீது நீ இறக்கப்படு, உன் மனைவி மக்களுக்கு நீ இறக்கப்படு, அவங்களுக்கு நீ செய். உன்னுடைய பெற்றோர்கள், அதுக்கு அதில் எல்லையே இல்லை, எல்லாம் அவர்களுக்கானதான். அவர்கள் தான் உன்னுடைய சலதர் உமா ஜன்னத்துக்கு வண்ணாரு, உன்னுடைய சொர்க்கமும் நரகமும் அவர்கள் தான். நீ எதை முடிவு பண்ணிக்க, என்ன வேணும்னு முடிவு பண்ணிக்க. சலதார் சொல்கிறான். சகோதரர், இதுக்கு அடுத்து சகோதர முஸ்லிம்கள், அவங்க மீது இறக்க வரும். குடும்பம் தான், தன்னுடைய குடும்பம், அதற்கடுத்து சகோதர முஸ்லிம்கள் மீது இறக்க வரும். நிறைய ஹதீஸுகள் வரும், நிறைய ஹதீஸுகள் வரும். முஹ்மின் அல்லாஹ் ஜல்ல ஷானு வ தஆலா எவ்வளோ கருணையாளன். சல்லல்லாஹு சொல்றோம், அல் முஸ்லிம் அஹுல் முஸ்லிம், ஒவ்வொரு முஸ்லிமும் நீங்கள் இன்னொருவருக்கு சகோதரர். லா யظ்லிமுஹு வலா யஸ்லிமுஹு. அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? நீங்கள் அவருக்கு அநீதம் இழைக்கவும் கூடாது, யாரேனும் ஒருவர் அநீதம் இழைத்தால் அவனை நீங்கள் அம்போ என்று விட்டுவிடவும் கூடாது. நம்ம அநீதம் இழைக்கக்கூடாது, இது எல்லாத்துக்கும் தெரியும். ஆனால் சலாஸ் என்ன சொல்கிறாங்க, நீ ஒன்றும் செய்யலப்பா, எவனோ ஒருத்தன் சம்மந்தம் இல்லாமல் அவனை திட்டிக்கிட்டு இருக்கான், சம்மந்தம் இல்லாமல் அவன்கிட்ட வம்பு வளர்த்துக்கிட்டு இருக்கான், அல்லது அவனுடைய பலகீனத்தை பயன்படுத்தி அவன் ஏமாற்ற பார்க்குறான். இப்போ நமக்கு என்னத்துக்கு பிரச்சனை? இது ஊர் பிரச்சனையில் போய் தலையிடுவானே? இல்லை, தேவையில்லாத விஷயத்துலாம் தலையிடுவோம். இது தேவையானது, நம்ம போகணும். என்ன பிரச்சனை, ஏன் இப்படி பண்ணுறீங்க, என்ன விஷயம்? இப்போ சிரமத்தில் பாருங்க, ரோட்டில் 2 பேர் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தா ஒரு காலத்துலாம் கடற்கடன்னு வண்டியை நிப்பாட்டி ஒன்று விலைக்கு விடுவாங்க. இப்போ எல்லாம் வேடிக்கை பார்க்குறதும் ஃபோட்டோ எடுக்கிறதும் வீடியோ எடுக்கிற மாதிரி தான் இருக்குது. அல்லது என்னத்துக்கு நமக்கு என்னத்துக்கு வம்பு? இது இதெல்லாம் நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம், நம்ம வளர்ச்சி அடைஞ்சிட்டோம், பெருசாக. நம்முடைய முன்னோர்கள்ட்ட காசு பணம் கம்மியாக இருந்துச்சு, இந்த உயர்ந்த பண்புகள் நிறையா இருந்துச்சு. நம்மள்கிட்ட காசு பணம் நிறையா இருக்குது, பண்புகளிலிருந்து வெளியே வந்துக்கிட்டே இருக்கும், பண்புகள்லேருந்து வெளியே வந்துக்கிட்டே இருக்கும். அப்படி இருக்க முடியாது.
சலாசலம் ஒரு முஸ்லீம் அல் முஸ்லீம் அஹுல் முஸ்லீம். நீ அநியமிக்கவும் கூடாது, அவனை நீ அம்போடு விட்டுறவும் கூடாது, அவனுக்கு நீ உதவி செஞ்சு தான் ஆகும். நிறைய விஷயங்கள் தெரியும். சகோதரர் முஸ்லீம் எப்படி விட முடியும்? நாளைக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் சொன்னதாக ஸல்லல்லாஹு சொன்ன ஹதீஸ் குதுசியில் வரும். அல்லாஹ் கேட்பான், நான் நோய்வாய்ப்பட்டிருந்தேன், நீ நல விசாரிக்கலையே, நான் பசிச்சிருந்தேன், நீங்கள் எனக்கு சாப்பாடு தரலையே. ஹதீஸில் கேள்விப்பட்டிருக்கோமா இல்லையா? அப்போ நமக்கு தான் நம்ம ரொம்ப அறிவாளியாச்சே. யா அல்லாஹ், நீ அந்த ரப்புல் ஆலமீன், உனக்கு எப்படி நோய் வரும்? நீ எல்லாத்துக்கும் ஷிஃபா கொடுக்குறவன், உனக்கு எப்படி நோய் வரும்? நமக்கு அறிவு மட்டும்தான் இருக்கும். உனக்கு எப்படி நோய் வரும்? நீ ரப்புல் ஆலமீன், உனக்கு எப்படி பசியாக இருக்கும்? உனக்கு எப்படி கஷ்டம் வரும்? இந்த லாஜிக்கில் நம்ம பேசுவோம். அல்லாஹ் என்ன சொல்லுவான்? என் அடியான் நோய்வாய்ப்பட்டிருந்தான், வைதா ஒத்த அவனை நீ நலம் விசாரித்தால் தஜிது, நீ அந்த இடத்தில் என்னை நீ பெற்றிருப்பாய். என் அடியான் தாகித்திருந்தான், அவனுக்கு ஒரு விட தண்ணீர் கொடுத்திருந்தீன்னா அங்கே நீ என்னையே பார்த்திருப்ப. என் அடியான் பசித்திருந்தான், நீ அவனுக்கு கொஞ்சம் சாப்பாடு கொடுத்திருந்தா அங்கே என்னை நீ பார்த்திருப்பாய். இன்னைக்கு நம்ம அதாவது கொடுக்குறதுங்கிறது ஒன்று பொதுவாக ரொம்ப கல்புகள் இதாகிடுச்சு. சில சமயங்களில் யாராவது உணவு நேரத்தில் வீட்டுக்கு வந்துட்டா சில நேரம் நம்மளே கூட என்ன நினைப்போம், என்ன நாகரிகம் இல்லாமல் வந்துட்டான், நம்ம போகக்கூடாது என்பது வேறு, அது வேறு விஷயம். ஆனால் ஒருத்தர் வந்துட்டாங்கன்னு சொன்னால் எந்த சூழலில் வந்திருப்பார்கள் என்று தெரியாது. என்னமோ இது எப்படி இந்த நேரத்தில் திடீர்னு உன்கிட்ட என்ன இருக்குது அதை கொடுங்க. அல்லாஹ்வுடைய பெரிய ஃபضல். காசு மட்டும் இருந்தால் போதும். சென்னை சிட்டி போன்ற பகுதியில் வசிக்கிறோம், எந்த நேரத்தில் எது வேண்டுமானாலும் வாங்கி கொடுக்க முடியும். நம்ம யோசிக்கிறோம், நம்மள்கிட்ட இருக்கிற சாப்பாடே போதுமானது. சலதான் தாமுல் வாஹிதி யக்ஃபில் இஸ்னைன் ஓ தாமுல் இஸ்னைன் யக்ஃபில் சலாசா. சலாம் ஒருவரின் உணவு இருவருக்கு போதும், இருவரின் உணவு மூவருக்கு, இன்னொரு ரிவாயத்தில் 4 போதும். எங்கே வருது? 4 பேர் சாப்பாடை ஒன்றா சாப்பிடணும்னு நினைக்கிறான். அதை எப்படி இது பண்ண முடியும்? இதெல்லாம் எப்படி அட்ஜஸ்ட் பண்ண முடியும்? சகோதரர்களே, அல்லாஹ்வின் திருத்துதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்த பண்புகள். சகோதர முஸ்லிம்கள் மீது இறக்கப்படுங்க. இந்த இறக்கம் நான் திரும்பவும் சொல்லுவேன், காசு பணம் மட்டுமே நினைக்கக்கூடாது, அப்படி அர்த்தமே இல்லை. சில பேர் மன ரீதியாக பாதிக்கப்பட்டிருப்பாங்க. அவருக்கு வசதி இருக்கும், அவங்க பிள்ளைங்க சரியில்லை, மனசு வேதனையில் இருப்பாங்க, ஒய்ஃபு சரியில்லை, வேதனையில் இருப்பாங்க, அல்லது கணவன் சரியில்லை, குடிகார கணவன். ஒரு பெண் எவ்வளோ பெரிய துன்பத்தை இருப்பாங்க. ஏன்னா அது ஆண்களுக்கு மட்டுமில்லை, எல்லாத்துக்கும் உள்ளது தானே. ஒரு பெண்ணு அந்த பெண்ணை பார்த்து, நீ அல்லாஹ்க்காக சபர் செய்யுமா, அல்லாஹ் உனக்கு உதவி செய். அந்த பெண்ணு கஷ்டப்பட்டு ஒரு உதவியான எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போய் செத்துட்டா என்ன, மௌத்தாயிட்டா என்ன, இவன் கூட எவ்வளோ நாளைக்கு இந்த கஷ்டத்தை அனுபவிக்க நினைக்கிறான். இப்போ ஒரு ஆறுதலான வார்த்தை தான் தேவைப்படுது. காசு ரெண்டாவது. யோசிக்காத. அல்லாஹ்வுடைய நாட்டம். சில சமயங்களில் ரப்பு என்ன ரகசியத்தை வச்சிருக்கிறான்னு தெரியாது. அல்லாஹ் ரப்புடைய ரகசியம் என்ன தெரியாது. நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துக்கு காஃபிரான மனைவியும் உண்டு, ஃபிரௌனுக்கு ஆசியாவும்மாவும் உண்டு. அப்படிதானே? என்ன சொல்லுவீங்க? சில சமயங்களில் ரப்புடைய நாட்டத்தை பொருந்திக்க தப்பான முடிவுக்கெல்லாம் வரக்கூடாது. அப்படி யோசிக்கவே கூடாது. நம்ம இந்த உலகத்தில் எவ்வளோ நாளைக்கு வாழ்ந்துட போகிறோம்? இந்த உலகத்தில் படக்கூடிய கஷ்டமும் தொடர் கஷ்டம் அல்ல, சந்தோஷமும் தொடர் சந்தோஷம்லாம் கிடையாதுமா. அல்லாஹ்க்காக கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க, கொஞ்சம் பொறுத்துக்க. அவன்கிட்ட சில தவறுகள் இருக்கலாம், ஆனால் இப்படிலாம் சில நன்மைகள். இப்படி அந்த காயம்பட்ட மனசுக்கு ஒரு 10 நிமிஷம் 1/4 மணி நேரம் ஆறுதலாக பேசினால் எத்தனையோ தற்கொலைகள் தடுக்கப்படும். தற்கொலைக்கு ட்ரீட்மெண்ட் என்ன சொல்கிறாங்களா இல்லையா? உங்களுக்கு ஒரு மாதிரியான அந்த உணர்வு வருகிறதா, எங்களுக்கு கால் பண்ணுங்கள், அதுக்கு ஒரு நம்பர் தர்றேன். என்ன அர்த்தம்? அதுக்கு என்ன அர்த்தம்? அந்த நேரத்தில் பேசி நீங்கள் அவங்களுடைய கல்வை மாற்றிட முடியும். அதானே அர்த்தம். இன்றைக்கி நம்முடைய குடும்பங்களில் திடீர்னு ஒரு மிகப்பெரிய சோகம் ஏற்படுகிறது, அதனால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஒரு வியாபாரத்தில் பெரிய லாஸ் ஏற்படுது, அதனால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. பிள்ளைகள் திடீர்னு இறந்துடுறாங்க, பாதிக்கப்பட்டிருக்காங்க. அல்லது பசங்க ரொம்ப சேட்டை பண்ணி ஒரு மாதிரியாக இருக்குது, அந்த குடும்பத்தில் ஒரு மாதிரியான கஷ்டம், ரொம்ப மனதளவில் பாதிக்கப்பட்டிருக்காங்க. எத்தனை பேர் போய் அவங்கள்ட்ட உள்ளத்தால் சொல்கிறோம். நம்ம என்ன நினைக்கிறோம், அவன் சேட்டை பண்ணால, அவன் பிள்ளை எப்படி இருப்பான் சொல்லுவோம் சில சமயத்தில். அல்லது அவன் இத்தனை பிள்ளை இருக்குன்னு பெருசாக இதாக இருந்தான்ல, அப்படி தான் வரும். சில சமயங்களில் பிறருக்கு ஏற்படக்கூடிய துன்பம் கூட அல்லாஹ் பாதுகாக்கணும், நமக்கு ஒரு வகையான மகிழ்ச்சியை தருதுன்னு சொன்னால் நான் பெரிய நோயாளியாக இருக்கிறேன். உண்மையா இல்லை? சொல்ல ஒரு மோமின், சகோதர மோமினின் துன்பம் உனக்கு துன்பத்தை தர வேண்டும், அவன் சந்தோஷம் உனக்கு சந்தோஷத்தை தரணும். இதற்கு நேர் உல்டாவாக இருந்துச்சுன்னா உன்னுடைய ஈமானில் பிரச்சனை இல்லை. ஈமானில் பிரச்சனை மட்டும் இல்லை,
அல்லாஹ்வுடைய சோதனை வந்துடும். சிலதான் சொல்லுவாங்க, லா துல்ஹிரி ஷமாத்தலி அஹி, உன் சகோதரனுக்கு ஏற்பட்ட ஒரு துன்பத்தை நினைத்து நீ சந்தோஷப்பட்டு விடாதே. ஃபயர்ஹமுல்லாஹு வயப்தலியக், அவனுக்கு அல்லாஹ் ரஹம் செய்து உன்னை சோதித்து விடுவான், உன்னை சோதித்து விடுவான். இப்போ இதெல்லாம் நமக்கு பாடம். நம்ம என்ன செய்ய, நம்ம எப்படி நடந்துக்கிறோம். இன்னைக்கு நம்முடைய உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் ஒரு துன்பத்தில் கஷ்டத்தில் இருக்கிறாங்க. சில சமயத்தில் எப்படி நினைக்கிறோம், அவங்க சொல்லலை, நமக்கு தெரியும், ஆனால் அவங்க தான் சொல்லலையில, நம்மளும் தெரியாத மாதிரியே கொஞ்சம் காலத்தை ஓட்டிட்டா என்ன. இதுவெல்லாம் நான் யதார்த்த மனித இயல்புகளை சார், நம்ம காதுக்கு டைரெக்டாக வரலையில. நம்ம தெரிஞ்சால் நம்ம 10,000 5,000 கொடுக்க வேண்டியது வரும், தெரிஞ்சால் அதுக்கு பின்னாடி நம்ம கொஞ்சம் சுற்ற வேண்டியது வரும், போய் பேச வேண்டியது வரும். நம்ம தெரியாத மாதிரி இன்னும் கொஞ்சம் நாளைக்கு நேரடியாக காதில் வர்ற வரைக்கும் நம்ம தள்ளலாமே. உடன் பிறந்த சகோதர சகோதரிகள், தன் தாய் தந்தையுடன் பிறந்த சகோதர சகோதரிகள், அவர்களுடைய விஷயத்தில் இதுதான் நமக்கு அக்கறை என்று சொன்னால் மற்றவர்கள் மீது நாம் என்ன அக்கறை செலுத்த போகிறோம், எப்படி செய்வோம் யோசிச்சு பாருங்கள். என்ன நடக்கும்? யாரும் நம்மள்கிட்ட வந்து சொல்லணுங்கிற ஒரு விஷயம் தெரியுது, நம்முடைய சகோதரி நம்முடைய சகோதரருக்கு பாதிப்பு இருக்குது, நம்ம போகணும், பார்க்கணும், பேசணும். நான் கேள்விப்பட்டுப்பேன், அதெல்லாம் யோசிக்காத, இதெல்லாம் சாதாரணமான விஷயம், இதுக்கு போய் உட்காந்துக்கிட்டு இருக்க, இதெல்லாம் ஒரு மேட்ரா. அந்த வார்த்தை இருக்க பல கோடிகள் கொடுப்பதை விட பெரியது. அதுக்கு தான் அவங்க ஏங்குறாங்க, அதுக்கு தான் ஏங்குறாங்க. நம்ம பேசணும். நம்ம என்ன நினைக்கிறோம், தெரிஞ்சு என்னத்துக்கு இதுக்கு பின்னால் நம்ம போய் மாட்டுவானே. நிறைய சந்தர்ப்பங்களில் புரியாத மாதிரியே போயிட்டா என்ன நினைக்கிறோம். இல்லை, அப்போது உறவுகள் மீது நெருக்கம், உறவுகள் மீது அன்பு செலுத்தணும், ஒட்டுமொத்த மோமின்கள் மீது அன்பு செலுத்தணும். சல்லல்லாஹு சொல்லுவாங்க, மோமின்கள் மீது மட்டுமல்ல, ஒட்டுமொத்த இறைவனின் படைப்புகளின் மீது அன்பு செலுத்த வேண்டும், ஒட்டுமொத்த இறைவனின் படைப்பினங்கள் மீது அன்பு செலுத்த வேண்டும். சல்லல்லாஹு சொல்கிறாங்கல்ல, சல்லல்லாஹு என்ன சொல்கிறாங்க, ஒருத்தர் நடந்து வர்றாரு, சல்லல்லாஹு சொல்லக்கூடிய வார்த்தை, கடுமையான தாகம், மௌத்தாயிரமோடு பயப்படுறார், வழியில் தண்ணி கிடைக்கல, மௌத்தாயிரமோடு பயப்படுறார். அப்போ வந்து தாகம், வேறு வழியும் இல்லை, கடந்து தான் ஆகணும். தாகம் அளவுக்கு அதிகமாக போய் போய் என்ன நமக்கு ஏதாவது நடந்துருமோ அப்படிங்கிற அச்சமே வந்துருச்சு. அந்த கட்டத்தில் பார்த்தா ஒரு கிணறு தெரியுது, ஒரு பள்ளம், அதில் தண்ணி, ஒரு கிணறு இருக்குது. இறங்கி அந்த பள்ளத்தில் அந்த கிணத்துல இறங்கி தண்ணி சாப்பிட்டுட்டு வெளியே வந்தோடனே தான் ரூஹே வந்துச்சு. நம்ம சில கஷ்டங்கள் இருக்கும், அப்படி தானே செய்வோம். வெயிலிருந்து வெளிச்சு காற்றுக்கு வந்தோன்னே எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும், தாகத்தில் நோன்பு திறக்கும்போது தண்ணீர் குடிக்கிறதுல எவ்வளோ சந்தோஷம் இருக்குது. அப்போ தான் அவருக்கு சந்தோஷம் வந்துச்சு. சந்தோஷத்தை அனுபவிச்சுக்கிட்டு வர்றாரு. கொஞ்சம் தூரம் தான் தள்ளி வந்திருப்பார், ஒரு நாய் ஒன்று பூமியை போட்டு நக்கிக்கிட்டே இருக்கு, மண்ணை நக்குது. அப்படின்னா அந்த மண்ணுடைய இயல்பு கொஞ்சம் இது பண்ணால் ஈர மண் வந்துடும். அதுக்கு பசி இந்த ஈர மண் வரைக்கும் அது அந்த மேலே இருக்கக்கூடிய லேயரை எடுக்குது. இவர் அப்படியே பார்க்குறாரு, யாருலாம் எனக்குள்ள கஷ்டம் தானே இருக்கும், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நானும் அப்படி தானே இருந்தேன், இந்த தண்ணிக்கு தானே ஏங்கினேன், நான் மௌத்தாயிருவரோன்னு பயந்தேன்ல, அப்போ என்ன மாதிரி தானே இந்த நாயை கஷ்டப்படும். ஒரு சிந்தனை வருது. திரும்பி போகிறார், தன்னுடைய ஷூவில் தண்ணீர் எடுக்கிறார், கொண்டு வந்து அந்த நாயுடைய வாயில் ஊற்றுகிறார். கொஞ்ச நேரத்தில் அந்த நாய் துள்ளி குதித்து ஓடி விடுகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, என்ன சொன்னாங்க தெரியுமா, கஃபரல்லாஹு லஹு ஷக்கரல்லாஹு லஹு, அல்லாஹ் இவருடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து விட்டான், அவருக்கு அல்லாஹ் நன்றி செலுத்துகிறான்னு சொன்னாங்க. அல்லாஹ் மன்னிச்சுட்டான்னு சொன்னா கூட ஓகே, அல்லாஹ் மன்னிச்சுட்டா ஓகே அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம். அல்லாஹ் அவருடைய பாவங்களை எல்லாம் மன்னிச்சுட்டான், மேலும் அல்லாஹ் அவருக்கு நன்றியும் செலுத்துகிறான். யார் சொன்னது? அல்லாஹ்வின் திருத்ததர் ஸல்லல்லாஹு சொன்ன வார்த்தை. யாருக்கு உதவி செஞ்சதுக்கு? நாய்க்கு உதவி செஞ்சதுக்கு, மனுஷனுக்கு இல்லை. அப்போ மனுஷனுக்கு செஞ்சா பசின்னு சொல்கிறான், அவன் யாராக இருந்துட்டு போகட்டும். கீழே சைக்கிள்லேருந்து வந்து விழுந்துட்டான், நீங்கள் நான் பொட்டு இருக்கா பொட்டு இல்லைன்னு பார்த்துட்டு இருக்க முடியாது. அது அவன் பார்க்குற வேலை, நமக்கு அது கிடையாது. அது மனிதன், என் சகோதரன் உடனடியாக செய்யணும். இதுதான் அவங்கள்ட்ட ஈமானிய பண்பு கொடுக்கும். ஈமான் வர்றதுக்கு காரணமாக இருக்கும், அவன் நல்லவனாக இருக்கு, இதுதான் காரணமாக இருக்கும். நம்ம அவனை மாதிரியே நடக்க முடியாது. சிலர் சொல்லுவாங்க, அதற்கு தீமைக்கு தீமையாக நடக்காதீர்கள், நன்மையை கொண்டு தான் தீமையை தடுக்க வேண்டும். மோமின்களை நேரமாயிருச்சு, ஒரே ஒரு தகவலை சொன்னேன், எல்லாரும் தெரிஞ்ச விஷயந்தான். ஸல்லல்லாஹு சொன்னாங்கல்ல, ஒரு பெண் தவறு செய்பவளாக இருந்தால் ஆனால் ஒரு நாய்க்கு அவள் உதவி செய்தால் அவள் அதன் வழியாக சொர்க்கத்திற்கும் செல்கிறாள். ஒரு பெண் ஆபிதாக இருக்கிறார், அதே சமயத்தில் பூனைக்கு உரையினால் கட்டி போட்டு ஒழுங்காக ரிசுக்கு கொடுக்கலை, அதனால் அவள் எங்கே போகிறா? நரகத்துக்கு போகிறாள். அப்போ இவைகள் அனைத்தும்
ஒரு அடியான், ஒரு உண்மையான மோமின், அவன் தன் மீதும் தன்னுடைய குடும்பத்தினர் மீதும் சகோதர முஸ்லிம்களின் மீதும் ஒட்டுமொத்த மனித இனத்தின் மீதும் ஒட்டுமொத்த அல்லாஹ்வின் படைப்பினங்கள் அனைத்தின் மீதும் அவன் அன்புள்ளவனாக, ரஹமுள்ளவனாக, இரக்கமுள்ளவனாக இருக்க வேண்டும். இப்படி அவன் இருந்தால் அல்லாஹ்வின் பேரருளும் அன்பும் அருளும் அவனை நோக்கி பாய்ந்து வரும். இந்த பெர்சன்டேஜ் என்னவோ அதுக்கு தகுந்தவாறு அல்லாஹ்வுடைய அன்பும் அருளும் கிடைக்கும். நமக்கென்று ஒரு இக்கட்டான நேரம் வரும். பல கட்டங்களில் அது எப்படி வந்துச்சுன்னே தெரியாது, அல்லாஹ் போக்கி இருப்பான். அது காரணம் என்ன? நம்முடைய நன்மையான செயல்கள் தான் அதற்கு காரணமாக இருக்கும். எனவே தான் அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மிடத்தில் ரஹ்மத்துல் ஆலமீனான பெருமானார் அவர்கள் நம்மிடத்தில் ரஹ்மத்துடைய சிபத் இருக்குன்னு சொல்கிறாங்க. ரஹ்மத்தின் சிபத்தை தான் நாம் பொதுப்பணி என்றும் சமூக சேவை என்றும் சொல்கின்றோம். எல்லாம் அல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா நம்மிடத்திலும் அனைத்து முஃமின்களிடத்திலும் அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் இருந்த இந்த உயர்ந்த பண்புகளை அல்லாஹ் நம்மிடத்திலும் முழுமையாக தருவானாக. அதன் மூலம் அல்லாஹ்வின் பேரொருளை பெறுவதற்கும் அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஃபாத்தை பெறக்கூடிய தகுதியை, நசீபை அல்லாஹ் நமக்கும் அனைத்து முஃமின்களுக்கும் வழங்குவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.